அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்களே, இந்த நாளிலே இங்க உங்க முன்னால ஆண்டவர் இந்த அடிமையை ஒன்றுக்கு உதவாதவனை கொண்டு வந்து போதுமாய் நிறுத்தினதுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். மூன்றாவது, உங்களை எல்லாம் இங்க அழைத்து கூட்டி சேர்த்து இந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிற உங்களுக்கு முதலாவது நான் மூன்றாவது நன்றி சொல்றேன். ஆமே, உங்களுக்கு நன்றி. நிறைய காலையில இருந்து சொன்னார், நிறைய அதுக்காக எஃபர்ட் எடுத்து நாங்க வேலை செஞ்சோம். நிறைய பேர் அழைச்சிருப்பாங்களா இல்லையா? ஆனா கொஞ்சம் பேர் தான் வந்தோம் இல்லையா? அதனால நீங்க என்ன பெரிய விஐபின்னு சொல்றோம். அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் அப்படி இல்லை. அப்ப சிலர்ல நீங்களாம் வந்துட்டீங்க. ஆமே, அப்பா நாங்கெல்லாம் விஐபி. சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல நாங்கெல்லாம் யாரு? விஐபி. அது நீங்க புதுசா வந்தாங்க பாரு, அவங்களாம் ரொம்ப விவிவிஐபி. ஆமே, அவங்களெல்லாம் ஆண்டவர் முன் குறித்து அவங்களெல்லாம் வந்து அழைச்சிட்டு நெஞ்சார வாழ்த்துக்கிறேன். என்ன நான் நினைச்சேன், என் பிளாஷ்பேக்லாம் போச்சு. என்னுடைய வாழ்க்கையில இப்படிதான் நானும் போய் என்னதான் நடக்குது பாப்பமேனு போய் நீ கடைசியில வசமா ஆண்டுட்ட மாட்டிக்கிட்டேன். அப்படியாக என்ன ஆண்டவர் அழகா வாடாமோன வா உன்னை கூட்டி போடுற அப்படின்னு கூப்பிட்டேன். சோ நான் இப்படிலாம் கொச்சையா பேசுவேன். எழுப்புதல் அப்படிதான் நினைச்சீங்க. ஆசீர்வாத எழுப்புதல் கூட்டம், ஆசீர்வாத எழுப்புதல் கூட்டம். நோட்டீஸ் எத்தனை பேருக்கு கிடைச்சது? வாட்ஸ்அப்லதான். ஓகே ஓகே. இந்த கூட்டத்துக்கு பேரே ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல ஏவி ஆசீர்வாத எழுப்புதல் கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். உங்களுக்காக நான் ஜெபித்து நேற்று நிறைய ஒரு வாரமா நாங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் உலகம் முழுவதும் எல்லாத்தையும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சுட்டு வந்தேன். எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எழுப்புதல், அந்த ஆசீர்வாத எழுப்புதல் கூட்டத்துக்கு நான் என்ன பேசினான்றதுன்னு சொல்லி ஆண்டவர்ல நான் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்தார். என்னன்னா, எல்லாம் நீங்க வந்துட்டீங்க, ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போகணும்னு நினைச்சிட்டு வந்தோம்னா எத்தனை பேர்? உங்களுக்கு எல்லாம் கரெக்டா ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆமே, நானும் ஒரு காலத்துல இப்படிதான் போனேன். எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதம். ஏன்னா 5 லட்சம் ரூபாய் கடன். எத்தனை லட்சம்? 5 லட்சம் ரூபாய் கடன். அன்னைக்கு 5 லட்சம்னா இன்னைக்கு 50 லட்சம் மாறி. ரைட்டா? நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு 5 லட்சம்னா 50 லட்சம் மாறி. அவ்வளோ கடன், சிக்கல். ஏதாவது கொடுக்க மாட்டாரா? ஏதாவது கிடைக்காதா? நான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் பார்ப்பேன். ஒரு ஊழியக்காரர் எனக்கு முன்னாடி, தம்பி நீதான் கேசவனா வந்து உட்காரு. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒன்றும் புரியல. சரி உட்காரு அப்படின்ட்டாரு. உட்கார்ந்த உடனே அவரு சூட் கேஸை திறந்தார். என்னது திறந்தாரு? சரி பணம் கொடுக்க போறாரு. நான் ஆர்வமா அந்த சூட் கேஸே பாக்குறேன். சரி ஏதோ ஒரு கட்டு எடுத்து கொடுப்பாரு பிள்ளைங்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா நான் எழுதுற லெட்டர் இப்படி தூக்கி காட்டுறேன். பேப்பரை, இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பர் லெட்டர் இப்படி எழுது, இந்த லெட்டர் நீ தான் போட்டியா அப்படின்னு. என் கையெழுத்து மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு, ஆமாம்மா நான் தான் போட்டேன். அங்க நாங்க ஒருத்தருக்கு போட்டேன், அதனால பின்னாடி சொல்றேன். அந்த லெட்டருக்கு பணம் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா என்ன செஞ்சாரு? என் லெட்டர் எனக்கு காமிக்கிறாரு அப்படின்னுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். இருந்தாலும் சந்தோஷம் உள்ளுக்குள்ள. பரவாயில்ல, நமக்காக இவ்வளவு அக்கறை எடுத்து வந்து தேடிட்டு வந்து நமக்கு சத்தியத்தை சொல்றாங்க அப்படின்னு. அந்த அன்பை பார்த்து, கிறிஸ்து அன்பு. ஓகே, இப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட இடைப்பட்டது என்ன அப்படின்னாக்கா, 2 கொரிந்தியர் ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என் கதைக்கு போறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். புதுசா வரவங்களுக்கு ஒன்றும் புரியாது, இருந்தாலும் பக்கத்துல கவனிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரைட்டா? சரி, பக்கத்துல அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் என்ன சொல்லுங்க? எல்லாம் வந்தவங்க எல்லாம் இப்ப அவங்களும் விஐபி லிஸ்ட்ல மாறிட்டாங்க. ஆமே, எல்லாரும் அன்போடு வரவேற்கிறோம். அதனால இங்க பாருங்க, அந்த அண்ணன் வாழ்க்கையில எல்லாமே புதிதாயிடுச்சு. எல்லாமே அருமையான சாட்சி சொல்லிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் தான், 5 நிமிஷம் தான் வந்தோம் கார்ல. அருமையான சாட்சி. ஆண்டவர், ஏசாண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையும் புதிதாகணும்னு ஆசைப்படுறாரு. அவரு ஆசைப்படுறாரு. உனக்கு ஆசை இருக்கணுமா? அவருக்கு ஆசை இருக்குது, ஆனா நமக்கு அந்த ஆசை இல்ல. கொஞ்சம் நம்ம தூங்கி ஏந்திரிச்ச உடனே கொஞ்சம் அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட்ல தான் இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். எல்லா விசுவாச மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும். இப்ப தூங்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? வெளியில எல்லாம் இருக்கிறாங்கல்ல, யாரும் வராம இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு? தூக்க கழகத்துல இருக்கிறோம். சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா மூச்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்க. எழுப்புதல் வேணும்னா முழிக்கணும். சொல்லுங்க. ஆமா, ஆசீர்வாதத்தினுடைய எழுப்புதல் வேணும்னா உன்னை எழுப்புறதுக்கு தான் வந்திருக்கல. ஆமே, கொஞ்சம் தட்டி விட்டு சுறுசுறுப்பா ஆசீர்வாதம் வேணுமா போய் அள்ளிக்கோ அப்படி சொல்லுங்க, போய் அள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் அள்ள முடியும், உன்னாலையும் என்னாலையும் அள்ள. நான் அப்படிதான் அள்ளிக்கிட்டேன். அதே போல நீங்களும் அள்ள போறீங்க. ரைட்டா? அதுக்கு வழியை சொல்லி கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே போய் அள்ளிட்டு வந்துடுவீங்க. ஆசீர்வாதத்தினால நடத்துவீங்க. பாருங்க அன்பாவங்களே, இதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாருல ஒரு அழைப்புதல், அந்த ஆசீர்வாத எழுப்புதல் கூட்டத்தினுடைய அழைப்புதல். அதுக்கு மேல ஒரு வசனத்தை நான் படிச்சேன். அது என்ன வசனம் ஞாபகம் இருக்காது? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தான் அது போட்டிருந்தார். படிங்க. இல்லையா? அது எப்படிங்கிறீங்க? எபேசியர் 1:3. படிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமே. இந்த வசனம் எனக்கு பிடிச்ச வசனம். அது என்னுடைய வாழ்க்கையில அது எனக்கு பிடிச்ச வசனம். அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை இனி ஆசீர்வதிப்பாருன்னு போட்டிருக்கா, ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு போட்டிருக்கா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லுங்க. வந்தவங்க வராதவங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமென். ஆனா ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிச்சுட்டாரு. ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்குது, இப்ப நம்ம மேல இருக்கு. அதை சுதந்திரத்துக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கையாள தெரியாம உட்கார்ந்துருக்கிறோம். ஐயோ, எனக்கு காசு இல்ல, பணம் இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குது. அதை கண்ட 4 சுகர் தான் ஆபத்து. அவன் சொல்றான், உனக்கு எவ்வளோ? பந்தில பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனா உனக்கு எவ்வளவு சுகரு? சொத்து வச்சுக்கிற மாதிரி சுகரை வச்சுக்கிறாங்க. எனக்கு 300, எனக்கு 400 தெரியுமில்ல அப்படின்றான். அவனே பெருமையா சொல்ல, கடை எனக்கு எவ்வளவு இருக்கு, தூக்கு, கொஞ்சம் தூக்கு. ஆண்டவர் பாக்குறாரு. வெரி குட், வெரி குட். உங்க கடன்லாம் அடைய போதாமே. என்ன, உங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் அழகா நேர்த்தியா கொடுத்துட்டார் எல்லாத்தையும். அதை சுதந்திரித்து அதை எடுத்துக்கிட்டு உன் கடன் அடைக்கிறதுக்கு வழியை சொல்லி தர போறாரு. ஆமே. ஒரு நோக்கம் இல்லாம இங்க ஆண்டவர் கொண்டு வரல, என்னையும் கொண்டு வரல. ஆமே. அதனால நானும் உங்களை மாதிரிதான் கடன் பிரச்சனைல சிக்கி தவிக்கும் போது இந்த வசனம்லாம் என்னை தேற்றியது. ஆமே. அப்ப இந்த சகல ஆசீர்வாதத்தினாலும், சொல்லுங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மள ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இதுக்கு மேல ஆசீர்வதிக்க போறாருல்ல, எல்லாம் ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த வார்த்தையை நான் வாசிச்ச உடனே எனக்கு படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நான் எபிரேயர் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த எபிரேயர் படிக்கும் பொழுது
அந்த நிறைய கலாச்சாரத்தெல்லாம் சொல்லி தருவான். அப்ப பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல யூதர்களுடைய கலாச்சாரம் எப்படி பின்னணியம் இதெல்லாம் எனக்கு சொல்லி தருவான். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்போம், அழுதுகிட்டே கேட்போம். வகுப்புல படிக்கும் போதே அழுவேன். நான் ரொம்ப பலகீனமானவன். எப்படி பார்க்கறது தான் கரடு முரடா தெரியும், முரட மாதிரி. ஆனா இருதயம் ரொம்ப கல்லான இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமா மாட்டிட்டாரு. பாஸ்டர் அழகா ஆராதிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அழுகதான் வந்துச்சு. எனக்கு அழுகுதான். ஏன்னா அந்த பாடல்லாம் என்னை தேற்றின பாடல், என்ன ஆற்றின பாடல். இன்னைக்கு பாருங்க, ஏன்னா முடிந்தது என்று அந்த உண்மையிலே அது அப்படியே போயிடுச்சு. முடிச்சு போனோம், முடிச்சுக்க போனோம். என்ன ஆண்டவர் அழகான கண்கள் என்னை வந்து பார்த்துருக்கல, முடிச்சுக்காத, எனக்கு நீ வேணும், எனக்கு உன்னை ஒரு நோக்கத்தோட நான் வச்சிருக்கிறேன், நீ ஓடணும் எனக்காக அப்படின்னு சொல்லி முடிய போகிற இருந்த என் வாழ்க்கைய தற்கொலை பண்ணிட்டு சாக போனங்க. எவனாவது தூக்குல மாட்டிக்கிட்டு கழுத்துலையும் போட்டுக்கிட்டு இன்னைக்கு உயிரோட இருப்பானா? நான் இருக்கிறேன். தொங்கணும், இங்க நின்றுட்டு தூக்குல போட்டுக்கிட்டேன். இப்படி தொங்கிட்டா நான் என்ன ஆயிடுவேன்? தொங்கிடுவேன். அவ்வளவுதான், போயிடுச்சு. ஆனா எடுத்துட்டேன், தூக்கயிறு எடுத்துட்டேன். இந்த ஊர்ல சாகக்கூடாது, சாவறது கூட இந்த ஊர்ல சாகக்கூடாதான். எங்க போய் சாப்பிடணும்? பாம்பேல போய் செத்துருவோம் அப்படின்னு போய் இப்படி எல்லாம் போனவனா. இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் என்னை கண்டதுனால நான் உயிரோடு இருக்கிறேன். அமேன். அந்த பாடும்போதெல்லாம் நான் அழுதேன். அன்பான்லே இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். சொல்லுங்க, ஏசு ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார் உனக்கு எனக்கும். இந்த பைபிள் ஃபுல்லாவே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னாக்கா உடன்படிக்கையின் புத்தகம். சொல்லுங்க, நீ இப்படி செஞ்சா நான் உனக்கு செய்யறேன். சொல்லுங்க, உடன்படிக்கை தானே. கல்யாணம் பண்ணும் போது என்ன செய்வோம்? கையை கோத்துக்கிட்டு வாழ்விலும் சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வைக்கும். என்னது, உனக்கு நானு மனைவியா இருப்பேன், எனக்கு நீ புருஷனா இருப்பேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதே போல ஆண்டவர், நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு மனவாட்டி மாதிரி, பெண் மாதிரி, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எல்லாருமே திருச்சபையில எல்லாம் மனவாட்டிகள். அப்ப அவர் மனவாளன், அவரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நிச்சயதார்த்தம் போட்டுட்டு போயிட்டாரு. என்ன போயிட்டாரு? சொல்லுங்க, உனக்கு எல்லாம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, பக்கத்துல சின்ன குழந்தை கூட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இந்த ரகசியம் எல்லாம் தெரியாம இருக்கிறோம். நிச்சயதார்த்தம் போட்டுட்டு போயிட்டாரு. பிரதர், உங்களுக்கு தான், நீங்களும் தான் அதுல வரீங்க, ரைட்டா? ஆமா, உங்க பேர் என்ன? சரவணன். என் பேரு கேசவ பெருமாள். அப்ப எல்லாரையும் நிச்சயதார்த்தம் போட்டாரு. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷாலையும், எத்தனை மனுஷால? உலகத்துல கோடிக்கணக்கான மனுஷால் இருக்கிறாங்கல்ல, இயேசுவை அறியாதவங்களும் சரி அறிஞ்சவங்களும் சரி எல்லாருக்கும் நிச்சயதார்த்தம் போட்டு போட்டார். அவங்களுக்கு புரியல என்ன அவரு நிச்சயதார்த்தம் போட்டாருன்ற ரகசியம் தெரியல. உனக்குமே தெரியல, எனக்குமே தெரியல இல்லையா? நம்ம எல்லாம் நிச்சயதார்த்தம் போட்ட ஒரு மணப்பெண், மணவாளனுடைய வருகைக்காக, கல்யாணத்துக்காக காத்திருக்கிற மணப்பெண். சொல்லுங்க, ஆமா, அவர் வந்தாருன்னா கல்யாணம் நடக்கும் நமக்கு. அப்ப பாருங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு போயிருக்கிறார். இந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த நாங்க படிச்சதை நான் சொல்றேன். ஏசு ஆண்டவர் எதுக்காக சொல்றேன்னா, எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொன்னால அதுக்காக இந்த உடன்படிக்கை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கணும். நீங்களாம் ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். உடன்படிக்கை பண்ணணும்னா ஒரு 7 ஸ்டெப் இருக்குதான். எத்தனை ஸ்டெப்பு? 7 ஸ்டெப். இப்ப நம்மலாம் உடன்படிக்கை பண்ணா ஒரு 7 ஸ்டெப், ஒரு கொஞ்சம் செய்யறோம்ல. என்ன செய்வோம்? கடைக்கு போவோம், பத்திரம் வாங்குவோம், அதுல என்ன செய்வோம்? டைப் அடிப்போம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு என்ன செய்வோம்? டைப் அடிச்சு 2 பேரும் இந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன், 1 லட்ச ரூபா கொடுங்குறேன், இந்த 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த நிலத்தை அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு 2 பேர் என்ன செய்வோம்? கையெழுத்து போடுவோம். அந்த ரிஜிஸ்டர் எடுத்து போய் கொடுப்போம். ரிஜிஸ்டர் என்ன செய்வாரு? முத்திரை குத்துவாரு, ஸ்டாம்ப் கொடுப்பாரு. அந்த ஸ்டாம்பு குத்தி பத்திரம் உங்க கையில வந்துச்சுன்னா அந்த நிலம் யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம். அந்த 1 லட்சம் யாருக்கு சொந்தம்? அந்த அளவுக்கு சொந்தம். இது இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்ல ஆண்டவர் ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு 7 ஸ்டெப் ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கிறார். அப்ப ஆபிரகாம்கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணும் பொழுது என்ன செஞ்சாரு அப்படின்னாக்கா, மொத்தம் பேரை மாத்தினாராம்.
எப்பா உன் பேரு நல்லா இல்ல, என்கிட்ட கொடுத்துரு, என் பேரை நீ வாங்கிக்கோ அப்படின்னா முதல் என்ன செய்யறாரு? பேரை மாத்துறாரு. ஆபிராம் அப்படின்றவரை ஆபிரகாம் அப்படின்னு மாத்தினாரா இல்லையா? அது பெரிய ரகசியம், அதெல்லாம் நான் உங்களுக்கு வேண்டாம். முதல் பேரை மாத்துறாரு. அடுத்தது என்ன மாத்துறாரு அப்படின்னாக்கா, ஆடையை மாத்துறாரு. என்னத்த? ட்ரெஸ் மாத்துறாரு. உன் ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? அவர் ராஜா இல்ல, யாரு? பிதாவாகிய தேவன், ராஜாதி ராஜா, அந்த சராசரத்தில் படைத்த தேவன் ஆபிரகாமை பார்த்து, உன் ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்குது, ரொம்ப நல்லா இல்ல, இந்த என் ட்ரெஸ் ராஜ வஸ்திரத்தை உனக்கு கொடுக்கணும். வேற மாத்திராரு. உன் பேரு உனக்கு அசிங்கமா இருக்கு, அதை என்கிட்ட கொடுத்துரு, என் பேரு நீ வாங்கிக்கோ அப்படின்ற. அடுத்தது ஆடையை மாத்துறாரு. ரெண்டு. மூன்றாவது என்னது மாத்துறாருன்னா, இடைக்கமா சொல்கிறேன். நீங்க நம்ம சொல்ல வந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் வரேன். பணப்பையை உலகத்தையே படைச்ச இறைவன்கிட்ட பணப்பை எப்படி இருக்கும்? இதுதான் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட செஞ்ச உடன்படிக்கை. இதெல்லாம் ஏசு ஆண்டவர் இன்னைக்கு நமக்காக இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமே. சிலுவையில அந்த உடன்படிக்கை பாருங்க. இன்னைக்கு நம்மள ஐஸ்வர்யவனாய் மாற்றுவதற்காக, சொல்லுங்க, நம்மள பணக்காரனா? அப்படி ஐஸ்வர்யம்னா அந்த பைபிள்ல இருக்கிற வேர்டெல்லாம் இருக்கு. அப்ப ஏற்கனவே உன்னை பணக்காரனா மாத்திட்டாரு. ஆமே. அப்பா கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிக்கெட் வாங்காம திருட்டு கப்பல் ஏறி போயிட்டான். என்ன கப்பல்? ஆமா, திருட்டு கப்பல் ஏறி போயிட்டான். சாப்பிடுறதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, கப்பலுக்கு பயணிச்சு. ஆனா இவன் மட்டும் சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன்கிட்ட காசு கிடையாது. இவன்கிட்ட என்ன இல்லை, எல்லாம் இருந்த காசெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? டிக்கெட்டு வாங்கிட்டான். இவன்கிட்ட மேற்கொண்டு காசு இல்லை, அதனால சாப்பாட்டுக்கு நம்ம அப்படியே பறந்துட்டே இருக்கிறான். 2வது நாளும் அதே அப்படியே கிடக்குறான். 3ஆம் நாளும் படுத்து கிடக்குறான். 3 வேளைக்குமே சாப்பிடல, தண்ணியை குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குறான். 3 நாள் சாப்பிடணும்னா சோர்வா தானே இருக்கும். அப்படியே படுத்து சொல்லுது. இதை ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாரு, வராரு. ஆனா பார்த்துட்டே இருக்கிறாரு. இவன்டா 3 நாளா இதே இடத்துல படுத்து கிடக்குறானே, சாப்பிட வரமாட்டானேன்ட்டு சரி 3ஆம் நாள் அவர் என்ன செஞ்சாரு? போய், தம்பி, ஏன் தம்பி, என்ன தம்பி, டிக்கெட் எடுத்துட்டு இல்ல அப்படின்னா? ஆமா, டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் உன் பாக்கெட்ல இருக்குது? ஆமா, பாக்கெட்ல இருக்குது. அட தம்பி, டிக்கெட்டை பின்னால திருப்பி பார்க்கலையே நீனு? திருப்பி பார்க்கலீங்க. திருப்பி பாருப்பா அப்படின்னாரு. டிக்கெட் எடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தா புரிஞ்சுக்க தெரியல, செக் ஆக தெரியல. 10 லட்சம் ரூபாய் இல்ல, 10 ரூபாய்க்கு லாட்டி வச்சுட்டு இருக்கோம். நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? சரி, ஓகே, இப்படியா விஷயம்? இதுல பொக்கிஷம் இருக்குதா, இதுல புதையில் இருக்குதா? இதை கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு 3 காரியத்தை மட்டும் கத்து கொடுத்துட்டு என் வாழ்க்கை எப்படி புதுசா மாறுச்சுன்றத அனுபவத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஓகேவா? இப்ப என் வாழ்க்கை புதுதா மாறணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? என் வாழ்க்கை புதுசா மாறலையா அப்படின்னு ஒரு தீராத ஆசை இருக்கட்டும், வாஞ்ச இருக்கட்டும். இப்ப கப்பல்ல பத்தாங்கன்னா நீ என்ன செய்யக்கூடாது? தூங்கவே கூடாது, நீ முடிச்சுக்கணும். ரைட்டா? டிக்கெட்டை படிச்ச பிறகு தலைவரேன்னு ஆண்டவரை செல்லமா கூப்பிடுவேன். என்ன, நீங்க கோச்சிக்காதீங்க. என்னடா ஒரு பெரிய பரிசுத்தம் உள்ள ஆண்டவரை தலைவர் என்ன கூப்பிடுறாருன்னு கோச்சிக்க, அது அவருக்கு எனக்கு உள்ள உடன்படிக்கை. ரைட்டா? அப்ப பாருங்க, அவரே மிரட்டலாம். ஏன்னா இப்ப கப்பல்காரனை மிரட்டுவானா இல்லையா? அவன் இவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இவன் என்ன காசு கொடுத்துட்டு போயிட்டானா இல்ல டிக்கெட் வாங்கிட்டானா இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு நம்ம அறியாதனால்தான் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு பிச்சை போடுங்க, எனக்கு அதை போடுங்க, எனக்கு நாளைக்கு உஜ்வானுக்கு பணம் கட்டணும், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அவன் லோனு கட்டணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு வளரும் இல்லையா? இன்னைக்கு அது தெரியாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், கப்பலுக்குள்ள இருக்கணும் இல்லையா? இருந்தாலும் 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ. கப்பலுக்கு வெளியில இருந்தா சாப்பாடு ஃப்ரீயா? கிடையாது. அதே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டியா மாறணும்னா, அப்ப புதுசுனாலே பழசுன்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? புதுசா மாறணும்னா அவன் வாழ்க்கை, அப்ப பழைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த பழைய வாழ்க்கை ஒழிஞ்சு போச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும். என்னது? இன்னைக்கு உனக்கு வழி பிறக்க போகுது. ஆமே. உன் வாழ்க்கையில தை, அதுலயும் பொருளை தான் எரிக்கிறோம். இங்க ஆண்டவர் எரிக்க சொல்றது எதுன்னா, ஒண்ணு உன் பழைய பாவ வாழ்க்கையை எரிக்க சொல்றாரு. ஆமே.
வெத்தலை பார்க்க போறது, புயல போறது, சினிமா பாக்குறது, இப்படி எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பொய் சொல்றது, திருடுறது, இந்த பழைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள நீ இருந்தா பழைய வாழ்க்கைய நீ ஏற்றி போட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு நீ கிறிஸ்துக்குள்ள நீ வரணும், புதுசா. அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், ஆனா பொய் சொல்லிட்டே தான் இருப்பேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், ஆனா நான் திருடிக்கிட்டு தான் இருப்பேன். நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், கொஞ்சம் அப்பப்ப கோட்டை அடிப்பேன். நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன். நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 28:13. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய, பழைய சுபாவத்தை விட்டுடு, பழைய பாவத்தை விட்டுடு. அதுதான் சொல்றாரு. பாவத்தை நீ மறைத்து 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 வாழ்ந்தாய் என்றால் நீ கிறிஸ்துகிட்ட வந்தா கூட உன் வாழ்க்கை புதுசா மாறாது. ஆமென். அப்ப பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அன்பாலே, இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறிச்சா? என் வாழ்க்கை அப்படிதான். பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன். நான் மகா பாவியா இருந்தேன். நான் 1ஆம் நம்பர் ஃப்ராடா இருந்தேன். அன்பாலே, இன்னைக்கு பாவத்தை நாம விடாத வரைக்கும் நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ள போக முடியாது. 2வது, சுபாவம் மாறணும். என்ன மாறணும்? சுபாவம். நமக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குதா இல்லையா? நீ அம்மாவை போல, நீ அப்பாவை போல எப்படின்னு. அம்மா அப்பாவை போல இல்ல, நம்ம சுபாவம் நாயை போல, பேயை போல, கரடியை போல, குதிரையை போல, கழுதையை போல, பன்னியை போல இருக்குது. ஆமா, என்னடா இது திட்டாரு நாய். கவலைப்படாத, இன்னைக்கு நம்ம சுபாவம் மாறுச்சா? ஆனா நம்ம புதுசா ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். சுபாவம் மாறிச்சான்னு பார்த்தாக்க இங்க பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லி பாருங்க. மாமிச இச்சையின்படி நடந்து மாமிசமும் மனதும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோவாக்கினின் பிள்ளைகளா இருந்தா. இப்ப நீ மற்றவரை போல இல்ல. இப்ப நீ எல்லாம் தூங்கி எழுந்திருச்சு இப்ப என்ன செஞ்சுட்ட? இங்க வந்து உட்காந்துட்ட. தூங்குறவன் கிடையாது. மற்றவனை போல நீ இருக்கக்கூடாது. உன் சுபாவம் மாறணும். ஆமென். நீ முன்னாடி எப்படி இருந்தன்னா மனசும் மாமிசமும் சொன்னது போல நடந்தியா. சொல்லுவாங்கல்ல, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். சொல்லுங்க. மணந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரண தேவி. அப்பா, அந்த பொண்ணுதான் எனக்கு பிடிக்குது, அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ண போறேன். இதெல்லாம் மனசு சொல்லிச்சு, மாமிசம் செய்து அப்பாட்ட ஸ்ட்ரைக் பண்றோம். ஆனா இப்ப அப்படி சொல்லக்கூடாது. நீ ஆண்டுகிட்ட வந்த பிறகுது அவ்வளவுதான் எனக்கு பிடிக்குது அப்படின்னாக்கா போட்டு கேசு. புதிய ஆரம்பத்துல வரல. அன்பாலே, மனசும் மாமிசம் சொன்ன மாதிரி நடக்காத. உன் மனசு சொல்லும் சாராயம் குடின்னு, குடிக்கலாமா? சிகரெட் அடின்னு சொல்லும், குடிக்கலாமா? அப்ப மனசு சொல்றத மாமிசம் செய்து, இங்க நீ புதுசா வந்தன்னா உன் ஆத்துமாவும் ஆவியும் என்ன சொல்றது அதை செய்யும். அதுதான் நீ புதுசா வந்ததுக்கு அர்த்தம். நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன்றதுக்கு அர்த்தம். புதிய ஆரம்பத்துல நீ வந்துட்டேன்றதுக்கு அர்த்தம் அதான். பழைய சுபாவத்தை விட்டுடணும். இன்னொரு வசனம் கூட இருக்குது, எபேசியர் 4:29 படிங்களா? 30. என்ன வார்த்தை? இப்ப நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், ஞானசாரம் அலேலியா சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசன்னு சொல்லிட்டு பைப்படியில போயிட்டு தபால் டேஷ் டேஷ். எத்தனை பேருக்கு வருது இது? வருதா வரலையா? அப்ப எப்படி உன் வாழ்க்கை பூசா மாறும்? அப்ப பழையபடிதான் கெட்ட வார்த்தை பேசுற, பழையபடிதான் கோவப்படுற. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அடுத்தது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை பேசணும். அடுத்தது, சரி, ஓகே ஓகே, ஆமா, அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம், விட்டுருங்க. அடுத்த வார்த்தை கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களிடத்துல எரிக்க கடவுது. சொல்லுங்க.
எல்லாமே போகியில போட்டு எரிக்கிற மாதிரி இப்ப நீ என்ன செய்யணும்? கோபத்தை, தாபத்தை, வைராக்கியத்தை, கசப்பை, வெறுப்பை, கூக்குரல எடுத்துட்டு போய் எரிச்சியா? எரிச்சாதானே தை பிறக்கும். நீ இன்னும் என்ன வச்சுக்கிட்டே இருக்கிற. எனக்கு புதுசா ஆரம்பம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? உன் சுபாவம் மாறணும், பாவ பழக்கம் மாறணும், உன் சுபாவம் மாறணும். அன்பால இன்னைக்கு சுபாவம் மாறாட்டினா புதிய ஆரம்பத்துல நீ வரலன்னு அர்த்தம், பழமையாதான் இருக்கிற. நீ புதிய கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னாக்கா உன் பழைய சுபாவங்கள் சுட்டரிக்கப்படணும், புதிய சுபாவங்கள் வரணும், இயேசுவின் சுபாவங்கள் வரணும், மன்னிக்கிற இருதயம் வரணும், நேசிக்கிற இருதயம் வரணும், தாழ்மையான இருதயம் வரணும், பெருமை வரக்கூடாது. அப்ப இந்த சுபாவம் வந்தாதான் நீ புதிய ஆரம்பத்துல வந்திருக்கிறன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இன்னைக்கு சுபாவம் மாறலன்னா ஆசீர்வாதம் வருவாங்க. இதுதான் மூன்றாவது காரியம். என்ன மாறணும்னு? வாழ்க்கை முறைகள் மாறணும். சொல்லுங்க, அது என்னங்க வாழ்க்கை முறை? ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாக்க புதிய வாழ்க்கை முறையில நம்ம போகணும். அந்த வாழ்க்கை முறை மாறணும்னாக்கா ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க கூட. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அழகா சொல்ற, உன் வாழ்க்கை முறை மாறணும்னா நம்ம ஏற்கனவே உண்மை அல்லாததெல்லாம் கடவுள்னு வணங்கிட்டு இருந்தோம். உண்மையான கடவுளை விட்டுட்டோம். நான் சொல்றது எப்படின்னாக்கா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். படைத்தவர், இந்த உலகத்தை படைத்த உண்மையான கடவுள், மெய் தெய்வத்தை படைத்த இறைவனை சிருஷ்டிகரன் அப்படின்னுவாங்க. அதை கிரியேட்டர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சிருஷ்டிகரை, படைத்தவரை விட்டு விட்டு படைக்கப்பட்டவைகளை கடவுள் என்று வணங்கிட்டோம். படைக்கப்பட்டவைகள்னா எது அப்படின்னாக்கா சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானம், பூமி, இந்த ஆறு, ரிவரு, மற்றும் இந்த மரம், செடி, கொடி, பாம்பு, பள்ளி, அடுத்தது யானை, குதிரை, மாடு, அப்புறம் மனுஷாலு, இதெல்லாம் படைக்கப்பட்டவைகள். யாரால? கடவுளால படைக்கப்பட்டது. அந்த உண்மையான கடவுளை விட்டுட்டு அவரால் படைக்கப்பட்டதெல்லாம் கடவுள்னு வைங்க வணங்குறோம். கடவுள் எல்லாம் யாராகிட்டான்? மனுஷனை போய் கடவுளாகிட்டான், மரத்தை போய் கடவுளாகிட்டான், விலக போய் கடவுளாகிட்டான். அப்ப இந்த விக்கிரக ஆராதனைக்கு நீ என்ன செய்யணும்? விலக்கி போட்டுட்டு புதிய ஆரம்பத்துல உண்மையான கடவுளை நோக்கி நீ அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டனா புதிய ஆரம்பம். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த பழைய வாழ்க்கை முறையை நம்ம என்ன செய்யக்கூடாது? ராவு காலம் பார்க்கறது, யமகண்டம் பார்க்கறது. நான் அதெல்லாம் செஞ்சேன், அதனாலதான் சொல்ல வரேன். ஏசாமிட்ட வந்துட்டேன்னு தான் பேரு. எதிர்க்க இந்த விடோ சொல்லுவாங்கல்ல, கணவனை இழந்தவங்க வந்தாங்கன்னாக்கா, ஐயோ போய் உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு போ. ஏன்னா அது அபசகனம். ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, இதெல்லாம் பழைய முறைகள். இன்னைக்கு ஏசாண்டர்கிட்ட வந்துட்டுன்னா உன் வாழ்க்கை புதிதா மாறணும்னா அவரு சொல்ற மாதிரி நீ மாறணும். ஆமென். அவரு சொல்ற மாதிரி நீ நடக்கணும். அதை மட்டும் நீ செஞ்சிட்டுன்னா அவரு சொன்ன ஐஸ்வர்யம் எல்லாம் உன்னை தானா சேரும். ஆமென். இந்த 3 பழைய சுபாவங்களை, பழைய பாவத்தை, பழைய சுபாவத்தை, பழைய வாழ்க்கை முறைய நீ சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்துட்டு புதிய சுபாவத்துல, புதிய ஆசீர்வாதத்தினால, புதிய நீதியில, புதிய வாழ்க்கை முறையில நீ நடந்தன்னா உன் வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கப்படும். ஆமென். இதுதான் புதிது. பழசு ஒழியணும், புதுசு வரணும். ஆமென். இன்னைக்கு வந்ததுன்னா நீ ஆசீர்வாதத்தை அள்ளிக்கலாம். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு எது தடையா இருக்குதுன்னா இந்த பழைய வாழ்க்கை தான் தடையா இருக்கு. ஆமென். ஆனா இயேசுகிட்ட வந்துட்டேன், நமக்கு தெரியல எதை விடணும், எதை பிடிக்கணும். ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இருக்கோம். எதையும் பைபிளையும் இந்த கையில பிடிச்சுக்கிட்டோம், இந்த வாழ்க்கையில சிகரெட்டையும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குமா? பைபிளையும் பிடிச்சுக்கிட்டோம், இயேசுவை பிடிச்சுக்கிட்டோம்,
இந்த இடத்துல வந்து ஜோசியத்தையும் பிடிச்சிக்கிட்டோம். நல்லா இருக்குமா? அன்பான்ல என் வாழ்க்கையில் நடக்கல, என் வாழ்க்கையில இது நடக்கல. நான் சொல்றேன், என் பேரு கேசவ பெருமாள். இதுதான் சப்ஜெக்ட் பிடிச்சிட்டேன். இப்ப என் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன். இப்போ உங்களுக்கு அது புரியும். இந்த சப்ஜெக்டோட அது நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும். ஓஹோ, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இதுதான் புதிய ஆரம்பம். புரியுதா சொல்றது? அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய பெயர் கேசவ பெருமாள், எங்க அப்பா பேரு ராமசாமி, எங்க அம்மா பேரு லட்சுமி. எங்க அம்மாவுக்கு 8வது பிள்ளை, எங்க அப்பாவுக்கு 16வது பிள்ளை. என்னடா இது குழப்பரா இருந்தால வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமா தான் பேசிட்டு இருக்கிறேன்ல, அப்படிதான் சொல்றீங்க. 7ஆம் முடிக்காக கொண்டு வந்துட்டாரு பாஸ்ட். 8வது பிள்ளையா 16வது பிள்ளையா ஒண்ணுமே மண்டையை பிச்சுக்கிறோம் அப்படின்றியா? எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. சொல்லு. எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. முதல் பொண்டாட்டிக்கு 8 பிள்ளை, 2வது பொண்டாட்டிக்கு 8 பிள்ளை. அப்ப எத்தனை பிள்ளை? அப்புறம் எங்க அப்பாவுக்கு 16 பிள்ளை, எங்க அம்மாவுக்கு 8வது பிள்ளை. இதுதான் கணக்கு. அன்பான்ல நீங்க பாருங்க, 16 புள்ள பெற்றெடுத்தவர் எங்க அப்பா பெருவாழ்வு வாழ்ந்தவர். அவர் பேர் என்னது? ராமசாமின்னு சொன்னேன். எங்க அம்மா பேரு லட்சுமி. அவரு சரஸ்வதி லட்சுமி என்ற அக்கா தங்கை 2 பேரையும் மனம் முடிச்சிட்டாரு. வா, சரஸ்வதி இந்த பக்கம், லட்சுமி இந்த பக்கம். இதுக்கு ஒரு 8 புள்ள, இதுக்கு ஒரு 8 புள்ள கொடுத்துட்டு வஞ்சனை இல்லாம பண்ணிட்டேன். அன்பாலே இன்னைக்கு கடைசியா 16வது பிள்ளையா நான் பிறந்தேன். எங்க வீட்டுல ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப செல்லமா வளர்ந்தேன், பக்தியா வளர்ந்தேன். சாமின்னா அவ்வளவு உருகி வேண்டுவேன். எங்க அப்பா எல்லாம் 8 தடவை சபரிமலைக்கு போனவரு, திருப்பதிக்கு வருஷம் போனவரு. என் குலதெய்வத்து பேர் தான் எனக்கு வச்சாங்க. ஏன்னாக்கா நான் செத்து பிறந்தவன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்க அம்மா என்னை கலையணும்னு சொல்லிட்டு, இந்த புள்ள வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய மருந்து மாத்திரைலாம் எடுத்தாங்க. நிறைய அந்த கலைக்கிறதுக்கு வேண்டிய அந்த காரியம் செஞ்சாங்க. ஆனா கலையாம எப்படி போனோம்னா செத்து போனோம். கலையாம நல்ல கடலை கட்ட மாதிரி கண்ணும் கரையல்னு 3-3.5 கிலோல ஒரு குழந்தை வந்து டபுக்குன்னு உழுது, அது செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? செத்து போச்சுங்க, இதை எடுத்து போச்சிருங்க அப்படின்ட்டாங்க. அப்பதான் எல்லாம் போய் அழுவாங்கல்ல, ஐயோ புள்ள செத்து போச்சு, இப்படி போட்டு புள்ள அப்படி நாளைக்கு செத்து போச்சு அப்படின்னு அழும்போது, ஒரு பக்கத்துல ஒரு கேள்வி வயசானவங்க தாய்மார் என்ன செஞ்சது, என்ன அழுவுற, வெத்தலை எடுத்து விசிறு, உன் குலதெய்வத்து பேரை சொல்லி வெத்தலையால விசிறு அப்படின்னு சொல்லிச்சு. எங்க ஆயாவுக்கு உடனே ஒரு வெத்தலை எடுத்துட்டு இந்த குழந்தை மேல கேசவ பெருமாள் கேசவ பெருமாள் கேசவ பெருமாள் கேசவ பெருமாள் கேசவ பெருமாள் இப்படி வச்சுட்டே இருந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் 25 நிமிஷம் சென்னு அந்த குழந்தை அப்படியே துடிக்குது. வீலுன்னு கத்துச்சான். வீலுன்னு அப்ப எல்லாம் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து, ஆஹா பரவாயில்ல அண்ணா, நீ மீட் எடுத்துட்டு இந்த குழந்தை போன உசுர என்ன செஞ்சுட்ட, மீட் எடுத்துட்ட அப்படின்னு டாக்டர்லாம் வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறமேட்டு எங்க அப்பா வந்து ஓடி வந்து பார்த்துட்டு, புள்ள பிறச்சிச்சு, பரவாயில்ல கேசவ பெருமாள் தான் காப்பாத்துட்டாரு அப்படின்ட்டு 3 தடவை தண்ணி தெளிச்சு கேசவ பெருமாள் கேசவ பெருமாள் கேசவ பெருமாள் அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க. அதுதான் நான். அதுதான் இந்த கோயில் கூட்ட கிடாமாங்கல்ல, அந்த மாதிரி கோயில் கூட்டம் மாதிரி என்ன விட்டுட்டாங்க. அன்பாங்களே, எல்லா பாவத்தையும் செஞ்சு செல்லமா வளர்ந்ததுனால எல்லாம் ரவுடிசம் எல்லாமே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நான் பக்தியாகவும் இருப்பேன். கோயிலுக்கு போவேன், கந்த சஷ்டி கவசம் படிப்பேன், சாமியை சரணமையப்பா சொல்லுவேன், எல்லாம் பேசுவேன். ஆனா பாவம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், பக்தி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அப்புறம் நிம்மதி இருக்குமா? நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அப்படியே வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டேன். நான் பண்ண கல்யாணமா அது ஒரு பெரிய கூத்து. லவ் மேரேஜ். இன்னொரு பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன். எங்க அக்கா பொண்ணு தான், மாமா பொண்ணு தான், கடத்திட்டு போய் தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுவும் பெரிய பாவம் தானே, சாப்பிடும் தானே. அடுத்தவங்க பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணலாமா? நான் ஆசைப்பட்டேன்னு தெரியல, சத்தியம் தெரியல, சத்தியம் தெரியல. வீரமான்னு நினைச்சிட்டேன், அது ஒரு பெரிய வீரம், சாதிச்சிட்டோன்னு. நான் கடைசியில அங்கதான் அடிச்சு. அப்ப பாரு, கல்யாணம் பண்ணதுல இருந்து நானும் என் மனைவி எதிரியும் பூரியுமா இருக்கும். லவ் பண்ணி தான் 3 வருஷம் சின்சியரா கல்யாணம் பண்ணேன்.
தாலி எப்ப ஏறிச்சா அவன் நானும் கீரியும் பாம்புன்னு சொல்லுவாங்க. என்னது ஏன்டி இங்க இருக்குது இப்படி அப்படிதான் இருக்கும் என்னப்ப இது ஏன்டி இப்படி அப்படிதான் செய்வோம் இப்ப என்னப்ப இப்படி ஏட்டிக்கு போட்டியா இருந்தா அந்த குடும்பம் உருப்படுமா? உருப்பு இல்லை. என் குடும்பம் உருப்பு இல்லை. கடைசியில பாரு, கடைசி எங்க போய் முடிஞ்சது தெரியுமா? அது என் மனைவி என்னுடைய சண்டையும் கொலையில போய் முடிஞ்சது. எங்க போய் முடிஞ்சது? கொலை செஞ்சுட்டு நம்ம செத்துக்குவோம். இதுக்கு மேல இந்த மனைவிட்ட வாழறதுக்கு லாக் கிடையாது. ஒரு குழந்தை இருக்குது, 7 வயசுல குழந்தை இருக்குது. கொஞ்சம் எல்லாம் பெற்றுட்டோம். 2வது 6 மாசம் முழுவாத இருக்கிறாங்க. வயிற்றுல 6 மாசம் கேரிங். இந்த நேரத்துல ஒரு சின்ன தகராறு, சாம்பார் வைக்கலன்னு தகராறு. என்ன வைக்கல தகராறு? நான் சாம்பார் பிரியம் கொஞ்சம். அதனால பாருங்க, இந்த சாம்பார் வைக்கலன்னு தகராறு, அதுக்கு காரணம் என்னன்னாக்கா வறுமை. அதுக்கு என்ன காரணம்? வறுமை. நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், வீட்டுல நைட்ல தான் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறேன், ரசம் வச்சு வைக்கிறேன். நான் சொல்றேன், ஏமா ரசம் வைக்கிற, ஒரு வேளை தான் சாப்பிட்றேன், நிம்மதியா சாப்பிடக்கூடாதா? ஒரு சாம்பார் கிம்பார் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நான் யதார்த்தமா கேட்கறேன். அவங்களும் யதார்த்தமா தான் பதில் சொல்றாங்க. திரும்பி பாரு அப்படின்னு அடுப்பாங்கரையை பார்த்தேன். அடுப்பாங்கரையில ஒரு செல்ஃப் இருக்கும்ல, அதுல பாட்டிலாம் வச்சிருப்பீங்களா, என்னென்னலாம் போட்டு வைப்பீங்க, தோரம்பேரு கடலப்பேரு அது இதுன்னு போட்டு வச்சிருப்பீங்க. அந்த பாட்டில பார்த்தா எல்லா பாட்டிலும் காலியா இருக்கு. உப்பு பாக்கெட்டு போது கொண்டு காலியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு வறுமை, ஒண்ணுமே இல்லை. இந்த பாரு எல்லாம் காலியா இருக்கு, நான் எங்க சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கறது நியாயமா? நான் திரும்பி சொல்றேன், ஒரு 10 ரூபாய் அடுத்த வீட்டுல கடன் வாங்கி தோரம்பேர் வாங்கி கொஞ்சம் சாம்பார் வச்சா நான் வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு. சரி, எங்க முன்னாடி தான் சொன்னேன்ல, கொஞ்சம் ஏட்டிக்கு பூட்டியா பேசுற, கொஞ்சம் ஒரு மாதிரியான தினசு. அவங்க கேட்டாங்க உடனே, உன் கட்டைக்கு கடன் வாங்கி சாம்பார் இருக்குதா அப்படின்னு. என்னன்னு கேட்டாங்க, உன் கட்டைக்கு இன்னொன்னு இது கட்டையா இருந்தாலும் கோவப்படாத இருக்கும். இந்த மனுஷனாச்சா? நான் பயங்கரமா கராத்தே மாஸ்டர் வேற, கராத்தே கழி குஸ்தி எல்லாம் எனக்கு தெரியும். ரவுடிஸ்னா ரவுடிஸ். அதான் சொல்லணும், நான் சிதம்பரம் காலேஜில் தான் படித்தேன். என்னை பார்த்தாலே ரவுடிங்க வராங்க, காலேஜ் உள்ள ரவுடி வராருன்னு. நான் காலேஜில் படிக்கிறேன், சைக்கிள் செயினோட தான் போவேன். சைக்கிள் செயின் தான் எனக்கு பெல்ட்டு. எடுத்து சுவாயிட்டோம்னா எல்லாம் நிற்க மாட்டான். அந்த மாதிரி கோவக்காரன் பயங்கரமா. உன் கட்டைக்கு இன்னொன்னு எனக்கு என்ன ஆச்சு, கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து கட்டை என்னன்னு போட்டு விட்டா ஒரு அறை, அவ்வளவுதான். சாப்பாடு தட்டுலாம் பறந்து சண்டை ஆரம்பிச்சுச்சா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சண்டை தான் தற்கொலையில போய் முடிச்சு போகணும். மறுநாள் போயிட்டு நான் தூக்கு மாட்டிக்க போனேன். சரி, தூக்கு மாட்டிக்கல. கடைசியில என்ன ஆச்சு, அது கொலையில போய் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நிறைய சென்சார் கட் பண்ணிட்டேன், டைம் இல்லாததுனால. என் படம் கொஞ்சம் 3 மணி நேரம் ஓடுற படம். கீப்பிட்டு இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல போய் பார்த்துங்க. டேவிட் கேசவன் போட்டீங்கன்னாக்கா டக்குன்னு வரும், டமால் என் போட்டோ பேஸ் வரும். அதுல போய் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் பொறுமையா உட்காந்து பாட்டா கேட்டுக்கணும். நீ தெரிஞ்சுக்கோ, இல்லை ஒரே பாட்டா கூட அடிச்சு தெரிஞ்சுக்கும். ஃபுல் சாட்சி சொல்லியிருக்கிறேன். டேவிட் கேசவன் போட்டாக்கா வந்துடும். இப்ப நேரம் இல்லாததுனால நாங்க உங்களுக்கு எல்லாம் விட்டுணும், 8 விட்டுணும்ட்டாரு. அதனால அதுக்குள்ளார நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியாவது முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். என் வாழ்க்கையை கிமு கிபின்னு 2ஆ பிரிச்சேன். எத்தனை? கிறிஸ்து என் வாழ்க்கையில பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து பிறந்த பிறகு என் வாழ்க்கை வேற. புரியுதா? புதிய ஆரம்பம். இப்ப இடையில இப்ப 3ஆ பிரிச்சுட்டேன்ப்பா. இந்த ஊர்ல உடையார்பாளையத்துல நான் போய் என்ன சொல்லணும்னு, உன் வாழ்க்கையை 3 பார்ட்டா 3 பிக்சரா போட்டுரு அப்படின்னாரு. ஏன் ஆண்டவரே? ஆமா, நீ எப்படி முன்னாடி வாழ்ந்தன்றத முதல் நாள் சொல்லு. நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமையில எப்படி ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டன்ற உண்மையை சொல்லு. நாளைக்கு மாலையில எப்படி நான் உன்னை ஆசீர்வதிச்சன்ற ரகசியத்தை சொல்லு அப்படின்னு. 3 பாட்டுல நீ ஒழுங்கா வந்தாதான் 3 பாட்டுமே உனக்கு என்ன புரியும். அதனால இந்த 3 பாட்டுல என்னுடைய முதல் பாட்டை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, நானு ஏசாண்டவரை மறுதளித்தவன். நான் படிக்கிறதுக்காக சென்னையில போய் படிச்சுட்டு இருந்தேன்.
அப்ப சென்னையில போய் படிக்கும் பொழுது எங்க அக்கா வீட்டுல தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு ரிலேஷன் வீட்டுல. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, 30 வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்க அவங்களுக்கு வச்ச பேர் என்னன்னாக்கா, பைத்தியம், தாழ்த்தப்பட்ட ஜாதியில போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நாங்க வச்ச பேர். அவங்க வீட்டுல போய் படிச்சுதான் ஆகணும், 3 வருஷம் தங்கி தான் ஆகணும். அவங்க உக்காந்தா ஏசுவாங்க, ஏஞ்சா ஏசுவாங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் படிச்சுட்டு வா சாப்பிடுவாங்க. ஐயோ இந்த வீட்டுல வசமா மாட்டிக்கிட்டோம், பைபிளை படிச்சாதான் சாப்பாட போடுவாங்க. அப்ப பைபிளை படிச்சாதான் சாப்பாடுன்னும் போது நாங்க பைபிளை படிக்கல, நடிச்சேன். என்ன செஞ்சேன்? ஆமா, கோயிலுக்கு போவாங்க, இதே போலயே நல்ல பெரிய கோயில், அந்த ஆலயத்தை கொண்டு போயிட்டு நடுவுல உட்காந்துட்டு நான் என்ன செய்வேன், முருகா ஐயப்பா மாரியாத்தா காளியாத்தா பொறையாத்தா, இவனுலாம் இயேசுன்னு சொல்லி கும்பிட்டுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவனு கண்ணை குத்து. அன்பால இப்படி 3 வருஷம் வேணவனா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சும்மா 3 வருஷம் விடாத வேணும். எங்க போய் உட்காந்துட்டாரு? சர்ச்சிலே உட்காந்து. இதெல்லாம் பாப்பாருல்ல அவரு, என் மோன என் ஆலயத்துல உட்காந்துட்டு ஏன் பிள்ளைங்க கண்ணை குத்து காதை குத்து சொல்லிட்டு இருக்கிற, உன்னை குத்துறா பாடுறாங்க. ஒரே முட்டா குத்திட்டாரு தலைவரு. புரியுதா சொல்றது? அப்படி வேண்டவனா, அப்படி வேண்டி இருக்கும்போது இந்த கடைசியான என் கோர்ஸ் முடியுது. டிப்ளமா இன் பார்மசி படிச்சேன், மருந்து மாத்திரைக்கு தயார் பண்றது. அதை படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் அனுபவம் எனக்கு, அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். வெரி ஃபர்ஸ்ட் அனுபவம் என்னன்னா, நான் நல்லா படிச்ச சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். நல்லா படிச்ச சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். கெமிஸ்ட்ரியில ஃபெயில் ஆயிட்டேன். நானே ஃபெயில் ஆயிட்டாங்க எப்படி இருக்கும்? வேதனையா தானே இருக்கும். சந்தோஷமா ஐயா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நான் சொல்லிட்டு குடிக்க முடியும்? சோகமா வரேன். எங்க அக்கா பாரு வெந்த புள்ள வேல் பாய்ச்சுற மாதிரி, ஃபெயில் ஆயிட்டியா? ஆமாக்கா. போய் முட்டி போட்டு ஜோம் பண்ணு, ஆண்டவர் ஏன் ஃபெயில் ஆனன்னு சொல்லுவாரு. என்னடா இது ஆண்டவருக்கு சொல்லுவாரு பேசுவாருன்றது. நானே வேதனையில வரேன், இது இந்த மாதிரி சொல்லுது அப்படின்ட்டு வெறுத்து போய் உட்காந்துட்டேன். நான் போய் இந்த ரூம்ல, அப்ப அந்த ரூம்ல உட்காந்துட்டு நான் இருக்கும்போது, அப்ப சரி அக்கா சொன்ன மாதிரி ஜபம் தான் பண்ணி பார்ப்போமே. ஜபம் தான் ஏன் ஃபெயில் ஆன, நல்லா தானே படிச்சேன் நான், இதுக்கே 200க்கு 200 மார்க் வாங்கணும் அந்த சப்ஜெக்ட்ல. அவ்வளவு படிச்சேன் நான். ஏன்னா 2 டியூஷன் மாஸ்டர் வச்சு படிச்சேன், நல்லா படிச்சேன், நல்ல மார்க் வாங்கணும்னு நினைச்சு படிச்சேன். ஆனா ஃபெயில் ஆயிட்டேன் துரதிருஷ்டவசமாக. அப்ப ஏன், என்ன காரணம் எனக்கு தெரியும் ஆகணும்ல. நல்லா படிச்ச சப்ஜெக்ட் ஏன் ஃபெயில் ஆனேன்? அது சொன்ன மாதிரி போய் ஜெபம் பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவே நீ பேசுற தெய்வம், நீ உயிருள்ள தெய்வம், நீ பைபிள் மூலமா பேசுவேன்னு சொன்னாங்க. நான் ஏன் ஃபெயில் ஆனேன் அதை மட்டும் சொன்னேன் அப்படின்னு. எப்படி பைபிளை எடுத்து இயேசுவே நான் ஏன் ஃபெயில் ஆனேன்னு தான் சொன்னேன், இன்னும் திறக்கவே இல்லை. இன்னும் அப்ப பாருங்க, என் முன்னாடி இந்த மாதிரி டிவி இல்ல, அந்த மாதிரி டிவி ஒரு படக்காட்சி என் முன்னாடி நிக்குது. டிவியில தெரியுற மாதிரி அப்படியே டிவியில தெரியுது. என்ன படக்காட்சி அப்படின்னாக்கா, எங்க காலேஜ் லைப்ரரி இருக்கும். அந்த காலேஜ் லைப்ரரியில ஒரு புத்தகம் இருக்கு, நல்லா சூப்பர் புத்தகம் இருக்கு. ஆஹா சூப்பரா இருக்கு புத்தகம், நமக்கு தேவைட்டு காலேஜ் புத்தகத்தை என்ன செஞ்சேன், திருடிக்கிட்டு வந்துட்டேன். இத கார்டாரு தலைவர், ஏண்டா காலேஜ் புத்தகத்தை நீ என்ன செஞ்ச, லவுட்டிட்டு வந்துட்ட, அப்புறம் எப்படி நீ பாஸ் ஆக அப்படிங்க. அப்ப என்னுடைய பாவம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னடா இருக்கு, தடையா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா சொல்றது? அப்ப எனக்கு தரிசனத்துல அழகா காட்டுறாரு, நீ திருடிட்டு வந்து அதனாலதான் உன்னை ஃபெயில் ஆகுங்க. மனம் திரும்ப என்ன செய்யணும், நான் காலேஜ்ல போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் வச்சுட்டு என் பிரின்சிபாலுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஐயா பிரின்சிபல் ஐயா, இந்த காலேஜ்ல இந்த புத்தகத்தை நான் திருடிட்டேன், ஆனா எடுத்த இடத்துல நான் என்ன செஞ்சேன் வச்சுட்டேன், ஏசாண்டவர் என் பாவத்தை காட்டினாருன்னு சொல்லி மன்னிப்பு கடிதாசி இருக்கு. பாவத்தை அழிக்க இட்டுட்டேன், விட்டுட்டேன், பாசம் ஆயிட்டேன். புரியுதா? அந்த பாவத்தை நீ மறைச்சனா வாழ்வடைய மாட்டேன். அதை அறிக்கை செய்து விட்டா என்ன செய்வ, இறக்கம்
பெறுவேன்னாரு. இறக்கத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, பாஸ் ஆயிட்டேன், வந்துட்டேன். பாஸ் ஆகி வீட்டுக்கு படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்த இடத்துல இப்ப இயேசு ஏற்றுக்கிட்டேன். 3 வருஷமா இப்ப நாங்க என்ன செய்யல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்ப நான் இயேசுவை, ஓஹோ இவர் உண்மையான தேவன் தான் போல இருக்கு, நம்ம செஞ்ச பாவத்தையும் காமிச்சாரு, அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் காமிச்சாரு, நம்மளை பாசும் பண்ண வச்சிட்டாரு, பரவாயில்ல இது மெய் தேவன் தான் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. இப்ப நம்பிக்கை வந்து வீட்டுல வந்த உடனே, வீட்டுல வந்து நான் என்ன செய்வேன், அங்க முட்டி போட்டு தானே ஜெபம் பண்ணோம். அதே போல வீட்டுல அன்னைக்கு அதிகாலையில எழுந்திரிச்சு முட்டி போட்டு நான் ஜெபம் பண்றேன். யாரோ வந்து பலான்னு அடிச்ச மாதிரி, யாரா டம்முன்னு இருக்கிறாங்களே பார்த்தா எங்க அப்பா நிக்கிறாரு. நான் முட்டி போட்டுட்டு இருக்கிறேன். டேய் உன்னை படிக்க தான் அனுப்பிச்சேன், டேஷ் ஆகி வந்திருக்கிற. டேஷ்னா அந்த ஜாதி பேரை போட்டு, தாழ்த்தப்பட்ட ஜாதி பேரை போட்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை படிக்க தான் அனுப்பிச்சேன், நீ என்ன ஆயிட்டு வந்திருக்கிற, இந்த ஜாதிக்காரனா வந்து நின்றுட்டு பொம்பளை மாதிரி முட்டி போட்டுட்டு நீ ஜோம் பண்ற. ஆம்பளை கணக்கா நம்ம பூஜை ரூம்ல போயிட்டு சாமி கும்பிடு. அந்த அந்த ஜெயாவுக்கு தான் பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பார்த்தாக்கா உன்னையும் பைத்தியம் முடிச்சு ஆரம்பிச்சிச்சா. இங்க வந்து இந்த பைபிள் முட்டி போட்டு ஜோம் பண்றது இயேசு கிறிஸ்து இங்க வச்சுக்காது வேற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இந்த மாதிரி அடிக்கிறாரு, அடிச்சுட்டு இந்த மாதிரி கும்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரு இயேசு அப்படின்ட்டு நான் குழம்பி போயிட்டேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இங்க கவனி, அந்த குழந்தைய விட்டுருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. நாங்க ஞாயிற்றுக்கிழமை எங்க போவோம் உண்டு, ஆலயத்துக்கு போவேன் சென்னையில 3 வருஷமா. சரி இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு ஆலயம் இருக்குது, அங்க போவோம்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு நேரா ஆலயத்துக்கு போயிட்டேன். இதெல்லாம் ஏன்னா நீங்க செய்யணுன்றதுக்காக தான் சொல்லலாம், தெரிஞ்சுக்கணும். ஆலயத்துக்கு போய் உட்கார்றேன், சும்மா கப்பு நாத்து அடிக்குது. என் பக்கத்துல பார்த்தா சாராயத்தை குடிச்சிட்டு வந்து சும்மா செம்ம ஃபுல் போதையில உட்கார்ந்து, சும்மா நாத்தனாலும் நாத்தம். பார்த்தேன் அப்படின்னு நான் சரி சரி இவன்ட்டு ஒண்ணு செய்யக்கூடாது ஓடிக்கிட்டு உட்காந்து இப்படியே ஃபாதர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஃபாதர் வந்தார். ஏன் சாங்கியெல்லாம் போட்டு ஃபாதர் வந்து நம்ம எல்லாம் செபிப்போம் அப்படின்னாரு. அவ்வளவுதான். இவன் ஏன் ஓ ஃபாதர் நிறுத்தியா பிரசங்கத்தை அப்படின்னா எல்லாம் சர்ச்சை திரும்பி பார்க்குது. என்னது அப்படின்னா, தானே தலைவர், தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செத்து விட்டாரு, உனக்கு பிரசங்கம் கேக்குதா அப்படின்னா. இப்ப எம்ஜிஆர் செத்து, இதெல்லாம் நடந்த சம்பவங்க, எனக்கு மறக்கவே முடியாது. அவன் இவங்க என்ன சொன்னா, சரி என்னடா செய்யணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. அந்த என்னப்பா செய்யணும், எம்ஜிஆர் செத்து விட்டாரு ரைட்டு தான், என்ன செய்யணும், மௌன அஞ்சலி செலுத்திட்டு அப்புறமா பிரசங்கத்தை தொடங்கும் அப்படின்னா. சரி நாம எல்லாம் எழுந்துச்சு இப்படி மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. எனக்கா ஒண்ணுக்குள்ள கொதிக்குது. வந்து குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தான். 2வது மௌன அஞ்சலி செலுத்தணும்ன்றான். சரி பாதனை செஞ்சுட்டாரு, முடிஞ்சு போச்சா. 3வது அடி, இது 2 அடி எனக்கு. 3வது அடி நான் சர்ச்சு முடிஞ்சிருச்சு, இப்ப எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போறாங்க. அப்படியே அவங்க ஜனங்களை பார்த்துட்டு அப்படின்ட்டு அவங்க ஜனம் போறாங்க. நான் நின்றுட்டே இருக்கிறேன். ஒருத்தனை என்கிட்ட வந்து பேசுறேன், ஒரு பையன் வந்து பேசுறேன். சரி ஃபாதராவது பேசுவாருன்னா அவரு அப்படி சந்தானப்பட்டு அப்படி போயிட்டாரு, அவரும் பேசுற. சரி பேசலன்ட்டு பார்த்தாக்கா ஒருத்தர் பிட் நோட்டீஸ் கொடுக்குறாரு. அப்படி எல்லாரும் கொடுத்துட்டே போனாரு. இந்த நோட்டீஸ பாக்குறேன், இம்மானுவேல் மாதிரி முந்தி காசை நான் திருட மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், எனக்கு வாக்களிங்கள் இப்படிக்கு பீட்டர்னு போட்டுருக்கு. இது என்னங்க இது, எனக்கு முந்தி காசு ஊழலுக்கு எனக்கு வாக்களிங்கன்னு போட்டிருக்கு. பக்கத்துல இருக்க கேட்டேன், ஐயோ அதுவா, எங்க சர்ச்சில் வருஷம் எலெக்ஷன் நடக்கும், போன எலெக்ஷன்ல ஜெயிச்ச இம்மானுவேல் நிறைய ஊழல் பண்ணிட்டாரு, அவரை எதிர்த்து இன்னைக்கு பீட்டர் நிக்கிறாரு, இந்த நோட்டீஸ் அடிச்சுக்கிறாரு. சர்ச்சு நடத்துறவங்களா இந்த கட்சி நடத்துறவங்களா கேப்பனா கேட்க மாட்டான். சரி போ அப்படின்னுட்டு, அது வரைக்கும் ஆவிக்குரிய சபையில் அதெல்லாம் நடக்கல. இது வந்து பாரம்பரிய சபை நான் சொல்றது, அது பேர் சொல்ல விரும்பல, போட்டோம். எலெக்ஷன் நடக்கணும்னு மொத்தத்துக்கு ஆஃப் ஆயிட்டேன். சே இவங்க கிறிஸ்தவனா இல்ல வேற ஏதாவது கட்சிக்காரன், அவனை கூட தோக்கடிச்சிட்டாங்கய்யா, அவனை கூட
ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து நிக்கிறான், ஒருத்தன் ஊட்டி காசு திருடுறான்றான், ஒருத்தன் நோட்டீஸ் அடிச்சு விடுறான். எவனு நம்மகிட்ட பேசுவான்? ஒரு அன்பான வார்த்தை, பிரதர் என்ன ஊரு, என்னத்துக்காக வந்துக்கிறீங்க கூட கேட்கலையே. அவன் ஜோடியை பார்த்து போயிட்டே வந்துட்டானேன்னுட்டு இவனை விட நம்ம மதமே தேவலாங்க, இந்து மதமே தேவலாம், நம்ம கடவுளே தேவலாங்க. இந்த வீணா போன கடவுளை நம்ம கும்பிட்டது தப்புதான். அப்பா சொன்னது அடிச்சது ஞாபகம் வருது, எல்லாம் ஞாபகம் வந்து என்ன செஞ்சேன், இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன், பீச்சை கையால பைபிளை, இந்த மாதிரி பைபிளை பீச்சை கையால தூக்கி அடிச்சேன், தூக்கி போட்டுட்டு சரண்டா பிள்ளையாரப்பான்னு சரண்டா. என் வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. இயேசுகிட்ட வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மனிதர்களுடைய காரியங்கள் என்னை இடர்கள் உண்டாச்சு. மனுஷனை பார்த்து நான் இறைவனை விட்டுட்டேன், கைவிட்டேன். மனுஷனுடைய நடக்கையை பார்த்து இவெல்லாம் கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பைபிளை போட்டுட்டு நானு பின்மாற்றத்துக்கு போனேன். அன்பாலே, அதன் பிறகு என் வாழ்க்கை இன்னும் அதிகமான பாவத்துக்குள்ளாக சென்றேன். அதிக பாவம் செஞ்சேன், கொலை செய்யற அளவுக்கு போனேன். பாருங்க, சினிமா பைத்தியமா பார்த்தேன், பாவங்கள் அதிகமா பெறுகிறேன், பக்தி அதிகமா இருக்கு, ஆனா எனக்கு விடுதலை இல்லை. ரொம்ப பக்தி, கோயிலுக்குள்ள போயிட்டு அழுவேன், விடுதலை இல்லை. ஜோசியம், ஜாதகம், அப்படி இப்படின்னு குறி சொல்றது, குறி கேட்கறது எல்லாம் போறேன், ஆனா ஒரு விடுதலையும் கிடையாது. இன்னைக்கு இருக்க கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. நான் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தேன், மெடிக்கல் ஷாப்ல கடன் முதல் இல்லை. ஜோசியக்காரன் சொன்னான், என்ன சொன்னான்னா, இந்த ஆடி மாசத்துக்குள்ள உனக்கு யோகம் வருது, அதுக்குள்ள நீ மெடிக்கல் ஷாப் வச்சாதான் உனக்கு வைக்க முடியலன்னா நீ வைக்கவே முடியாது. பணமே இல்லையா? பணம் தேடி வரியா? அதே விட எல்லாரும் போய் கேட்ட இடத்துல கடன் கொடுத்தாங்க, கடனை வாங்கி மெடிக்கல் ஷாப்பு ஃபுல்லா வச்சுட்டேன். ஆனா முதல் கிடையாது, கடன் கட்டுறதுக்கு முடியல, வருமானம் இல்லை. இப்படி வறுமையில வாட வாட இருக்க கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. அன்பாலே, இன்னைக்கு அந்த ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் போய் செஞ்சேன். என்னென்ன செஞ்சேன்? தகுதி எது வையன்னா தகுதி எது வச்சேன், தாயத்து வையன்னா தாயத்து வச்சேன், மந்திரம் பண்ணுன்னா மந்திரம் பண்ணேன், இந்த பூஜை பண்ண பரிகார பூஜை பண்ணேன், என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சேன். ஒரு விமோச்சனமும் இல்லை. இருக்க பிரச்சனை அதிகமா தான் போச்சு. அதிகமா போக போக எனக்கு தலை பிச்சுக்கிச்சு. ஒரு நாளைக்கு 50 கடன்காரனாவது வந்து என்னை திட்டிட்டு போவான். இங்க கவனி, 50 கடன்காரன் வந்து திட்டுவான், அசிங்கமா திட்டுவான். சும்மா கடன்காரன் திட்டினாலே உங்களுக்கு தெரியும் எப்படி திட்டுவாங்க. அப்படியே குண்டிகோலெல்லாம் நடுங்கும். ஐயோ வந்துட்டானே, உனக்கு என்ன பொய் சொல்றது, ஆனா அடுத்த வாரம் வந்து நான் சீட் எடுத்து தந்தேன், இல்ல தர முடியாது, திட்டிட்டு போவான். கடையில போட்டு மருந்து பாட்டில் எடுத்துட்டு போவான். இப்படி அவமானங்கள், அசிங்கங்கள், இன்னைக்கு பயங்கள் எல்லாமே நடந்து இருந்தது. இங்க பார்த்தா வீட்லயும் நிம்மதி இல்லை, வெளியிலயும் நிம்மதி இல்லை, வீட்லயும் நிம்மதி இல்லை, பயங்கர பக்தியிலே குறவு இல்லை. போய் கோயிலா அழுது பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. அன்பாலே, அதன் பிறகுதான் முடிவு எடுத்தேன். இந்த சாம்பார் சண்டை வந்த பிறகு சரி நம்ம செத்து போடுவோம் அப்படின்னு நினைச்சு தூக்கு மாட்டிக்கு போகக்கூடாதான். அதுல இருந்து ஆண்டவர் காப்பாத்தினார்னு எனக்கு தெரியல. நானு தொங்கும்போது ஒரு காரியம் நினைச்சேன். என்ன காரியம் நினைச்சேன்னா, நம்ம செத்து போயிட்டோம்னா நம்மள எல்லாரும் காரி துப்புவாங்க. ஏன்னா நான் ஊர்ல பெரிய மனுஷன், அரசியல்வாதிகள்லாம் ஆலோசனை, பெரிய மந்திரி, எம்எல்ஏ, பெரிய பெரிய கட்சிக்காரங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ஆலோசனை மாதிரி. அவங்களுக்கு வைத்தியம் பண்றது, பிபி பார்க்கறது, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறது, இப்படி பல காரியத்துல உதவி செய்வேன். அவங்களுடைய வீட்டு பிரச்சனைன்னா நான் ஆலோசனை சொல்லுவேன், இதை மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்க. இப்ப நானே செத்துட்டேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கெல்லாம் ஆலோசனை சொன்னா இவன் என்ன செஞ்சான், கயனிப்பானையில ஊந்துட்டானே அப்படின்னு சொல்லுவாங்கன்னுட்டு, காரி துப்புவாங்கன்னுட்டு தூக்கு கேரி எடுத்துட்டு பாம்பே போய் காணாம போனோமா செத்து போட்டு அங்க ஓடுனேன். அங்க ஓடுனா கடைசியில நான் பஸ் ஏறும்போது நினைச்சேன்,
இந்த அக்கா ஜெயாக்காவோட மெட்ராஸ்ல இருக்கு அந்த வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது, வேற எங்கேயாவது போயிட்டு அப்படியே பாம்பே போய் சேர்த்துணும்னு நினைச்சேன். அன்பாலே பாருங்க, என்ன ஆண்டவர் என்னை காண்கிற தேவன் என் பின்னாலே வந்துட்டு இருக்கிறார். இது எனக்கு தெரியல. நான் சென்னை போறேன், அங்க போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் நேரம் எங்க போக கூடாதுன்னு நினைச்சனோ அங்கதான் போறேன். எங்க போக கூடாதுன்னு நினைச்சேன்னா அங்கேயே என்ன இட்டுட்டு போறாரு. சரி, ஒரு நாள் தான் நான் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டேங்க. போயிட்டா பசி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட பிறகு எங்க அக்கா நர்ஸா இருக்குது, அது வந்தாங்க டியூட்டி முடிச்சுட்டு. 5 வருஷம் சென்று போயிருக்கிற அந்த வீட்டுக்கு. அப்ப அவங்க கேட்டாங்க, 5 வருஷம் சென்று வந்திருக்கிற, நீ போய் இப்ப பிரேயர், அந்த ஃபேமிலி பிரேயர் நடத்துவாங்க 6 மணிக்கு, அதுல நானும் போய் சும்மா நடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நான் தான் போய் எங்கேயோ இருக்கிறேன். நான் ஏசாமி ஏற்றுக்கொள்ளல, அவரெல்லாம் மறுதளிச்சுட்டேன். இப்ப அவங்க ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி ஃபார்மாலிட்டிக்கு போய் உட்கார்றேன். அப்ப உட்காந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெபிச்சுட்டு எல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க. நானும் ஏந்திருக்கிறேன், நீ மட்டும் உட்காந்து என்ன உட்கார வச்சு ஆகாவாசமா மாட்டிக்கிட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ போய் 5 வருஷம் ஆகுது, நீ போய் உன் ஒய்ஃபுக்கு ஆசீர்வாதமா இருந்தியா? யாருக்கு? உன் ஒய்ஃபுக்கு ஆசீர்வாதமா இருந்தோடனே அப்படியே சுழிக்கால குத்துற மாதிரி இருந்தது. ஏன் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் தான் என்ன சண்டை போட்டுட்டு இப்ப சாவறதுக்கு வந்திருக்கிறேன். நாளை காலையில பாம்பே ட்ரெயின் ஏறி போய் சாகணும், அதான் என் ப்ராப்ளம். அப்ப அவங்க என் ஒய்ஃபுக்கு ஆசீர்வாதமா இருந்தோடனே அப்படியே மனசு சுழிக்கால குத்துற மாதிரி இருந்தது. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அடுத்த கேள்வி கேட்டாங்க, நீ போய் உன் தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதமா இருந்தியா? இல்ல, அவங்க வயசான காலத்துல அவங்கள நிம்மதியா இல்லை. என் கடன்காரெல்லாம் அவரை வந்து திட்டிட்டு போவான். நான் கடையில எங்க அப்பா உட்கார வச்சு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். கடன்காரன் வந்து யாரை திட்டுவான்? எங்க அப்பாயோ என்னையா புள்ள பெற்று வச்சுக்கிறா, கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு அவரை திட்டுறது அசிங்கத்தை உண்டு பண்ணேன். அப்ப எங்க அப்பா அம்மாவுக்கும் நான் ஆசீர்வாதமா இல்லை. அப்ப நான் மனசுல நினைக்கிறேன், நான் சாவறது கரெக்டு தான், நான் சாவறது கரெக்டு தான், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம எதுக்கு வாழணும், நான் செத்து போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கிட்டு வரேன். அது சொல்லிச்சு, எங்க அக்கா சொல்லிச்சு, போய் ஜெபம் பண்ண, ஆண்டவர் உன்னோட பேசுவாங்க. அப்படியே சொன்னேன், ஜெபம் பண்ண மேறப்படு. இதுகிட்ட வந்து மாற்றம் பாரு, சென்னை முடிச்சு சாவக்குள்ள நிம்மதியா கூட சாவாம இந்த வீட்டுல வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவை நல்லா திட்டிட்டு வெளியில வந்தேன். வந்துட்டு அது என்னுடைய ரூமுக்கு வந்து அப்படியே உட்காந்து ஜன்னலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாலை பொழுது அங்க நான் யூஸ் பண்ண பைபிள் அப்படியே அந்த அந்த டைலரிங் மிஷின் மேல இருக்குது. இந்த பைபிள் தான் நம்ம யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல தான் நம்ம ஜெபம் பண்ணோம். இப்ப நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்ச, நாளைக்கு சாவம் வாழ்வான்னு தெரியலையே, நிம்மதியே இல்லையேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ண சொல்லிச்சு, ஜெபம் தான் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அந்த பைபிளை வச்சுட்டு திட்ட ஆரம்பிச்சேங்க. எல்லா கடவுளையும் திட்ட ஆரம்பிச்சேன். என் குலதெய்வம் பெருமாள் நாங்க சிவன்றான், முருகன்றான், ஐயப்பன்றான், எவன்டா உண்மையான தேவன்? என் வாழ்க்கையில ஏன்டா நிம்மதி இல்லை? என் வாழ்க்கை இப்ப முடிய போகுதுடா அப்படின்னு எல்லாம் அல்லான்றான். இவன் கிறிஸ்தவனை பார்த்தா இயேசுதான்டான்றான். எவன் தான்டா உண்மையான கடவுள்? ஏன் என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பித்தேன். கதறிட்டு எல்லாரையும் திட்டமேன்னு சொல்லிட்டு அப்பதான் யோசனை வந்து, ஐயோ ஜெபிக்க தானே சொன்னாங்க, இப்ப எல்லா சாமியும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், திட்டிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு சரி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவோன்ட்டு இயேசுவே அவ்வளவுதாங்க. மேல இருந்து கருத்த உருவம் ஒண்ணு எழும்புனா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்ல கருப்பா என்னை விட்டு யாரோ எழுந்திரிச்ச மாதிரி இருக்குது. இயேசுவேன்னு சொல்லி கண்ணை மூடினவன் யாரா நம்மளை விட்டு ஏஞ்ச மாதிரி இதுன்னு இப்படி திரும்பி பாக்குறேன். இப்படி கருத்த உருவம் நல்லா அப்படியே பயங்கரமா ஜெய்ஜாண்டி ஃபிகரா என்னை பார்த்து முளைக்குதுங்க. என் கண்ணால அந்த பிசாசை பார்த்தேன். அது பிசாசு பேர் என்ன தெரியுமா? தற்கொலை ஆவி. சொல்லுங்க, தற்கொலை ஆவிய என்னை விட்டு எட்டக்க வந்து இயேசுவேன்னு சொன்ன உடனே அந்த ஆவி என்னை விட்டு எளியில வந்து என்னை முறைச்சு பார்த்ததை நான் பார்த்த உடனே பயந்துட்டேன். அப்படியே பார்த்துட்டு இயேசுன்றத்து ஜெயன்னு சொல்றேன். அது அப்படியே சல்லுன்னு புரிந்து போயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். அதனால அப்பதான் எனக்கு உணர்வு வருது, நல்ல புத்தி வருது. ஐயோ சாம்பார் வைக்கலன்னு சண்டை போட்டுட்டு சாவ வந்துட்டோமே. இப்போ பொண்டாட்டி என்ன செய்வாளே, கதறிட்டு போல, கடங்காரம் வந்து பயங்கரமா திட்டிருப்பான்ல,
இப்ப கடையை திறந்தாலும் இல்லையா தெரியல, நல்ல புத்தி வருது. செத்தா தற்கொலை பண்ணிட்டா நரகத்துக்கு போகணும் பைபிள் சொல்லுதே. தற்கொலை பண்ணிட்டா எங்க போவேன்? நரகத்துக்கு போகணும் பைபிள் சொல்லுதே. நம்ம இனிமே சாக வேண்டாம், நம்ம ஊருக்கு போயிடுவோம். நல்ல புத்தி வந்துச்சு. அங்க இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்துல என்ன பிடிச்சிருந்த அந்த தற்கொலை ஆவி என்னை விட்டு எட்டக போய் நல்ல புத்தி வந்து நான் ஊருக்கு வந்துட்டேங்க. ஊருக்கு வந்த பிறகு நடந்த சம்பவம் என்னன்னாக்கா, எங்க ஊர்ல வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் 3 நாளா காணாம போன தேடிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த செல்போன்லாம் கிடையாது, டெலகிராம் தான், தந்தி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். எல்லாம் தேடுறாங்க. திக்காக உயிரோட வந்த உடனே அப்படியே இந்த பாடி வருது, பணம் வருது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் உயிரோட வந்த உடனே எல்லாம் குறைன்னு அழுதுட்டு காலில் கைட்டு கொடுத்துட்டு எல்லாம் சமாதானமாயி அப்புறம் எங்க அப்பா வந்து எங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, ஏமா அவன் கோவக்காரன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குமா, அவன் கோவப்படாத நடந்துக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கிளிட்டு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு சாப்பிட உட்காருவாங்க. உட்கார்ந்தும் போது எங்க அப்பா ஆரம்பிக்கிறாரு, நீ போனாலும் போனேன், காணாம போனேன், உன்னை தேடிட்டு நான் உங்க மாமனார் வீட்டுக்கு போனேன். எங்க மாமனார் வீடு லோக்கல் பக்கத்துல எதிர்க்கதான் இருக்குது, 10 வீடு தாண்டி. அங்க போய் அவங்க மச்சான்லாம் இருக்கிறானுங்க, அவங்க மெட்ராஸ் அன்னைக்கு தேடிட்டு வர சொல்லலான்னு போனேன். உங்க மாமனார்கிட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி கேசவம் காணாம போயிட்டான், உங்க மச்சான் உங்க பிள்ளைகளை அனுப்பி மெட்ராஸ்ல இருக்கிறானா தேடுங்க, இந்த பக்கம் ஒருத்தன் அனுப்பி தேடுங்கன்னு சொல்றேன். உங்க மாமனார் மனுஷனாடாம ஒரு வார்த்தை சொன்னான்டாங்க. என்ன சொன்னாரு அப்படின்னு, எங்க மாமனார் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் இருக்க வெட்டனரி டாக்டர். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண கசப்பு வெறுப்பு அவர் மனசுல இருந்ததுனால 10 வருஷம் சேர்ந்து இந்த வார்த்தையை சொன்னார். என்னன்னா, உன் மாவன் காணாம போயிட்டானா, உன் மாவன் என்ன நீ போய் தேடிக்கோ, என் பொண்ணுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறாரா? வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா. குழந்தை 7 வயசுல இருக்குது, வயிற்றுல 6 மாசம் முழுவாத இருக்கிறா, இவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு எங்க அப்பா எல்லாம் மனுஷனாலும் விட்டார். இந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னாருங்க. அவ்வளவுதாங்க, திரும்பி ஏறிடுச்சுங்க. நான் கோபக்காரன், என் மாமனாரை வெட்டுறதுக்குன்னே நீச்சரியா செஞ்சு வச்சிருக்கேன். அது மாமனாரை வெட்டுற லவ் பண்ண காலத்துல என் மாமனாரு அப்ஜெக்ஷன் பண்ணி நம்ம காதலுக்கு தடையா இருந்தாருன்னா அவரை போட்டு தரணும் அப்படின்ட்டு மதுரை வீச்சருவாவை நானே சம்டடிச்சு செஞ்சு வச்சிருக்கிறேன். இவ்வளவு நீட்டுக்கு இப்படி இருக்கும், சும்மா அப்படி பித்தளை பொடியெல்லாம் போட்டு சும்மா சூப்பரா வச்சிருக்கேன். அதை எடுக்கிறதுக்கு ஓடிட்டு இன்னைக்கு தாண்டா இந்த அருவாளுக்கு வேலை வந்தது, இன்னைக்கு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். எல்லாம் பிடிச்சி கமுக்கு கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிட்டாங்க. ஏய் கொலகாரனா ஆயிட்டேன்னா அவ்வளவுதான், என்ன கொலை செஞ்சுட்டு போய் எங்க அம்மா கத்துது, எங்க பொண்ணாடி எல்லாம் காலை கையை பிடிச்சிட்டு எல்லாம் தலை பண்ணிட்டான். அப்படியே கத்தியை கீழே போட்டு வாழ்க்கையை வெறுத்து போய், இந்த சமுதாயம் வாழும் ஊர்ல சாவும் ஊர்ல, என்னடா இந்த சமுதாயம், எல்லாரும் மேல வெறுப்பு. அதெல்லாம் சேர்ந்து மொத்தமா என் ஒய்ஃப் நானும் தனி கொடுத்துன்னு இருக்கிறோம். எங்க வீட்டுல இது நடந்தது முடிச்சுட்டு நான் தனி கொடுத்து வரேன். அங்க போய் படுக்கிறதுக்கு வரும்போது அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருந்தேன். இந்த மொத்த வெறுப்பு என் மனைவி மேல வந்துச்சு. இவன் உயிரோட இருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பாந்தாரு, இவளை போட்டுதல்ல. யாரை போட்டுதல்ல? என் மனைவி. என் 7 வயசு குழந்தை அதை பார்த்தா என்னன்னு சொல்லுவான், கொலகாரமாவன் அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இந்த பாரு எங்க அப்பா கொலை செஞ்சுட்டு ஜெயில கிடக்குறான், இது வருது. அப்ப அது அந்த பேர் வாங்கக்கூடாது. என் வாழ்க்கையே போயிடுச்சு, அது என்ன வருது, அதுவும் வாங்கக்கூடாது, அதையும் சாப்பிடுச்சு. இப்ப என் குடும்பமே செத்து போகுது. எதனால? என் மாமனார் சொன்ன ஒரு வார்த்தைனால. அந்த ஆளும் வாழக்கூடாது, அவரையும் தீர்த்து. 3 கொலை பண்றதுக்கு மூச்சை கட்டிட்டு பிளான் போட்டான். விடிய விடிய பிளான் போட்டேன். என் மனைவியை எப்படி கொலை பண்ணணும், என் மகளை எப்படி கொலை பண்ணணும், என் மாமனாரை எப்படி கொலை பண்ணணும், இதெல்லாம் நான் சென்சார் கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சா நீங்க அப்புறம் டெரர் ஆயிடுவீங்க. அதனால அதெல்லாம் சென்சார் கட் பண்ணிட்டு 3 மர்டர் பண்றதுக்கு விடிய விடிய திட்டம் போட்டேன். விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே ஆஹா 6 மணிக்கு ஒரு கொலை, 6:30க்கு ஒரு கொலை, 7 மணிக்கு ஒரு கொலை, 7:30க்கு ஒரு கொலை, டைம் வச்சு 3 இடத்துல 3 ஸ்பாட்ல தள்ளணும் அப்படின்னு துரிதமா ஏந்திருக்கிறேன். ஏந்திரிச்ச உடனே என் மனைவி வீட்டுல உட்காந்து சமையல் கட்டுல சமைச்சிட்டு இருக்கிறா. சமையல் கட்டுல அவரை தீர்த்து கட்டினாதான் என்னுடைய பிளான். நான் வேகமா ஏஞ்சி போகும்போது இந்த மாதிரி ஒரு காலண்டர் என் மனசுல என் கண்ணுக்கு நேரப்பட்டது. எங்க அக்கா வாங்கி கொடுக்கும்.
ஒவ்வொரு காலண்டரும் வருஷம் வருஷம் அது பேர்ல உள்ள மரியாதைக்கு மாட்டி வச்சிருக்கேன். அது பேர்ல உள்ள ஈகரா இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டது இல்லை. என்னுடைய தெய்வத்தை தான் நான் கும்பிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த காலண்டர் அன்னைக்கு வாழ்க்கையில பேசியது. மெட்ராஸுக்கு தற்கொலை பண்ணிக்க போன ஒரு தற்கொலை பிசாசு என்ன செஞ்சது, வெளியில போச்சு. இப்போ உன் மனைவி என்ன செய்ய போற, கொலை செய்ய போற அப்படின்னு அந்த காலண்டர் என்னோட பேசுது. அன்பாலே, இது ஒரு ஊழியமாக செய்யுங்க. உங்க சொந்தக்காரங்க 10 பேர் இல்லைன்னா 10 காலண்டர் வாங்கி 10 வீட்டுல மாட்டி வைங்க. உன் பேர்ல இருக்கிற அன்புனால அவங்க மாட்டட்டும். ஒரு நாள் சாமி அவங்களை என்ன செய்வாரு, சந்திப்பார். அல்லேலூயா. அது ஒரு ஊழியமா செய்யுங்க. எங்க அக்கா செஞ்சாங்க. இன்னைக்கு 5 வீட்டுல இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 வீடு இயேசு ஏற்றுக்கொண்டு, 3 குடும்பம். இன்னும் 2 குடும்பம் ஏற்றுக்கொள்ளல, இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. அவங்க 5 காலண்டர் அனுப்புவாங்க மெட்ராஸ். அந்த 5 காலண்டர் யார் வீட்டுல எல்லாம் மாட்டி வச்சோமோ 3 குடும்பம் இயேசுக்கு வந்துச்சு, 2 குடும்பம் கொடுக்காத இன்னைக்கு நிக்குது. ஏன் சொல்றேன்னா, அப்பதான் ஏசாண்டர் என்னுடைய வாழ்க்கையில இடைபெறுகிறார். என்ன பண்ணாருன்னா, ஒரு குரல் மட்டும் கேட்டது. இதான் என்னுடைய வாழ்க்கையுடைய கிளைமேக்ஸ், கடைசி வாழ்க்கை. எல்லாம் கவனிங்க. நான் இந்த தெய்வத்தை தெய்வம்னு நினைக்கல, இயேசுவை நான் ஒரு மெய்யான தெய்வம் நினைக்கல. நான் என் தாய் தகப்பனை வணங்கின தெய்வத்தை தான் நான் வணங்கிட்டு இருக்கிறேன். இப்ப என் வாழ்க்கை முடிய போது, கொலை பண்ணிட்டு நான் சாக போறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் கொலை பண்றதுக்கு போகும்போது ஒரு குரல் கேட்குது, இப்ப நீ உன் மனைவியை கொலை பண்ணிட்டுனா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? பினிஷ். என் வாழ்க்கை முடிய போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் என் வாழ்க்கை முடிய போகுது. என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு அடுத்த குரல் கேட்குது. அடுத்த அந்த குரல் பேசுது, அப்படி என்ன நீ பாவம் பண்ண அப்படின்னு. அப்படி என்ன நீ பாவம் பண்ண? என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த குரலுக்கு சொல்ற பதில், நான் ஒரு பாவத்தை பண்ணலையே. ஊர் தலையா இருக்குல்ல, எந்த தலையா இருக்குல்ல, நான் பொறுக்கிதான், ரவுடி தான். நான் 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எதுவும் மொட்டை பஞ்சாயத்து பண்ணல, கட்ட பஞ்சாயத்து பண்ணல. நான் நேர்மையான ஆனஸ்ட் பொறுக்கி, ஆனஸ்ட் ரவுடி. நானே எனக்கு பேர் கொடுத்துக்கிறேன், பட்டம் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு பாவத்தையும் பண்ணலையே அப்படின்னு. அப்ப அந்த குரல் 3வது வாட்டி கேட்டது, நீ வணங்குற தெய்வத்துக்கிட்ட போய் கேளு, நீ என்ன பாவம் செஞ்ச. அந்த குரல் என்ன சொல்லிச்சு, நீ வணங்குற தெய்வம், அந்த தெய்வத்திட்ட போய் கேளு, நான் என்ன பாவம் பண்ணேன்னு அப்படின்னு. அப்பதாங்க உட்காந்து. ஏன் நான் இஷ்டமா கும்பிடுறது பக்கத்துலதான் கோயில், பிள்ளையார் கோயில், என் குலதெய்வம் பெருமா கோயில். இந்த எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கடவுள் பேரை சொல்லி நான் கும்பிடும் போது அந்த கடவுள் பேசுமா? பேசிச்சான்னா எனக்கு இல்ல, பேசல. அது வாய் இருக்கும் பேசாது, கண் இருக்கும் காணாது, காது இருக்கும் கேட்காது, கை இருக்கும் தொடாது, அது மனுஷனுடைய கைவேலை என்று பைபிள் சங்கீதம் 115 எழுதுனது ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, அது வாய் இருக்கும் பேசாது. இன்னைக்கெல்லாம் நான் முட்டிட்டு எழுதாலும் நான் என்ன பாவம் செய்த என்பதை அது காட்டாது, அது பேசாது, அது மனுஷனுடைய கைவேலையாச்சு. அப்படி இப்ப யார் பேசுவா? எந்த தெய்வம் என்கிட்ட பேசும்? என் பாவத்தை எந்த தெய்வம் சுட்டி காட்டும்? என் வாழ்க்கை முடிய போகிறது என்று சொல்லி கதறி கொண்டிருக்கும் போது எங்க அக்கா சொன்னது ஞாபகம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்கா என்ன சொல்லிச்சு, ஏசாண்டவர் பேசுற தெய்வம். சொல்லுங்க, ஏசாண்டவர் உயிருள்ள தெய்வம். சொல்லுங்க, ஏசாண்டவர் பைபிள் மூலமா பேசுவார் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, மின்னல் அடிச்ச மாதிரி. அன்பாலே, அடுத்த நிமிஷம் நான் பைபிளை ஒண்ணு தூக்கி போட்டோமே, அது எங்கன்னு தேட ஆரம்பிச்சேன். அந்த அதிகால வேலையில 6 மணிக்கு எல்லா புத்தகத்தையும் கொட்டுறேன். அதுல ஒரு பைபிள் விழுந்தது, பழைய புத்தகத்துல இருக்கு. அதை தூசை தட்டி இப்பதான் என் கிளைமேக்ஸ். இதை கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாடாதீங்க, என்ன கவனிங்க. இதான் என் வாழ்க்கையில இதைய ஆரம்பம், புதிய ஆரம்பம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பைபிளை தேடி பிடிச்சி தூசெல்லாம் தட்டிட்டு வச்சு கேட்கிறேன், யோ இயேசுவே, நீ உண்மையிலே மெய்யான தெய்வமா இருந்தா என்னோட பேசியா. இப்ப நான் 3 கொலை பண்ண போறேன், வாழ்க்கையில பேசு. என் தெய்வம், நான் நம்பின தெய்வம், என் குல தெய்வம் பேசல, நீ பேசுற தெய்வம்னு சொன்னாங்க.
இப்ப உண்மையில நீ பேசுற தெய்வமா இருந்தா என்னோட பேசு என்று சொல்லி இப்படி பிறந்தாங்க பைபிள்ல. அவ்வளவுதாங்க. உபாகமம் 28 என்ற ஒரு அதிகாரம் என் கண்ணில் பட்டது. அந்த உபாகம் 28 படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எதுவுமே புரியல. அதன் பிறகு நான் அதுல 2 போர்ஷன் இருக்கும். உபாகம் 28 நீங்க வீட்டுல போய் படிங்க. நான் நேரம் இல்லாதான் முடிக்க போறேன். வீட்டுல போய் படிங்க பொறுமையா. அதுல ஆசீர்வாதங்களும் சாபங்களும் 2 பகுதியாக இருக்கிறது. அந்த சாபங்களை நான் படிக்க படிக்க எனக்கு எப்படி டிவியில காமிச்சாரோ ஒவ்வொரு நிகழ்ச்சி டிவியில காமிச்சேன். உன் எதிரி ஒரு வழியாய் வருவான், நீ 7 வழியாய் ஓடி போவாய். தம்பி அந்த குழந்தை ஒண்ணு செய்ய விட்டுரு, அது பண்ணி போட்டு வரட்டும், யாருமே கட்டுக்காதீங்க. ஒரு வழியாய் உன் எதிரி வருவான், 7 வழியாய் நீ ஓடி போவாய்னா. அப்படியே டிவியில காட்டுறாரு நிகழ்ச்சி. என் மெடிக்கல் ஷாப்ல நான் உட்கார்ந்துருக்கிறேன். என் கடைக்காரன் என்னை அடிச்சு அவமானப்படுத்துறதுக்கு வரான். ஐயோ வந்துட்டானாக்கா கழுத்துல துண்டை போட்டுவானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு நான் 2 வழி இந்த சந்தில போடுறேன். அது 3 வழி வரும். 3 வழி சுத்தி அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், வந்து பாக்குறான், அவன் கத்திட்டு இருக்கிறான், கடையில கும்பல் சேர்ந்துருச்சு. திரும்ப எதிர்க்க ஒரு சந்து பூண்டேன், அது 4 வழி சுத்தி வரும். ஆண்டவர் கேட்டாரு, அவன் 1 வழியா தான் ஓட்டான், நீ எத்தனை வழி ஓடுன? 4 3 7. அப்பதான் நான் அசந்தங்க. நான் ரொம்ப திமிரு பிடிச்சுவேன், ரொம்ப ஹெட்வேட் பிடிச்சுவேன். நான் என்ன அசந்தேன்னா, போன மாசம் தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த புத்தகம் எழுதி 2000 வருஷத்துக்கு மேல ஆகும். இந்த புத்தகம் நேற்று இன்னைக்கு எழுதுது 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா போன மாசம் நடந்த வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்குது, எழுதி வச்சிருக்குது. அததான் நான் அசந்தேன், வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்பவமா படிக்க படிக்க என் வாழ்க்கையில அத்தனையும் அது நடக்கும். ஒண்ணு கூட உடலைங்க. நிறைய சொல்லிட்டே இருப்பேன். நீ பட்டம் பகலிலே அந்த காலத்திலே குருடன் தடவி திருவதை போல நீ பட்டம் பகலிலே தடவி கொண்டு திருவாய்க்கு போன. அது என் வாழ்க்கையில் நடந்துச்சு. உதவி செய்வார் இல்லாமல் என்னால நீ ஒடுக்கப்படுகிறனும் பறி ஒடுக்கப்படுகிறனும் இருப்பாயினார். எங்க அப்பா 10,000 ரூபாய்க்கு ஜாமீன் கையெழுத்து போட மாட்டேன். அவர் ஒண்ணு காசு கொடுக்கல, கடன் கொடுக்குறவன் ஜாமீன் கையெழுத்து போட சொல்லுவோம். உங்க அப்பா பேர்ல சொத்து இருக்குது அப்படின்னு எங்க அப்பாட்ட வந்து கேட்டேன். அவர் சொல்றாரு, ஒன்ன மட்டுமா நான் பெற்றேன், இன்னும் 2 பிள்ளை இருக்குது, நீ கடன் கட்டாம ஜப்தி பண்ணிட்டானா 2 பிள்ளைக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அதனால நீ ஆச்சு உன் கடன் ஆச்சுன்னா. எங்க அப்பா ஒரு ஜாமீன் கையெழுத்து போட மறுத்தார். அப்ப உதவி செய்வார் இல்லாமல் என்னாலும் ஒடுக்கப்படுவதும் பலி கொடுக்கப்படுவதுனாக்கா எங்க அப்பாவுக்கு எனக்கும் அந்த கான்வர்சேஷனை காட்டுறாரு, அப்படியே டிவியில காட்டுறாரு. இப்படி ஒவ்வொன்னா காட்டிட்டே வந்து கடைசியா கிளைமாக்ஸ் சொல்றாரு, நீ அறியாத ஜாதி இடத்திலே கொண்டு போகப்பட்டு அங்கே உன் தாயும் தகப்பனாரும் வணங்கின கல்லையும் மண்ணையும் சேவிப்பாய்னு சொல்லி முடிச்சாரு. அந்த சம்பவத்தை காட்டுறாரு. நான் பைபிள அந்த சர்ச்சுக்கு போனது, எங்க அப்பா அடிச்சது, அதனால நான் வந்து இடறி போய் பைபிளை விட்டு கலாச்சிட்டு பிள்ளையார் கோயில போய் என்னை ஒப்பு கொடுத்தது எல்லாத்தையும் காட்டுறாரு. பாரு, நான் தான் உண்மையான தெய்வம். அதை உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ என்ன செஞ்ச, என்ன நிராகரிச்சுட்டு என்ன புறம்பே தள்ளிட்டு உங்க அப்பா அம்மா வணங்கின தெய்வம் தான் தெய்வம்னு போய் வணங்கினியே, உன்னை காப்பாத்துச்சா, உனக்கு நிம்மதியை கொடுத்துச்சா, உன் வாழ்க்கைய மாத்திச்சா? நீ செஞ்ச முதல் பாவமே பெரிய பாவம் என்னன்னா அந்த ஒரே பாவம் தான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை அது எனக்கு அருவருக்கக்கூடிய காரியம். அதுதான் நீ செஞ்ச அந்த பாவம் தான் இன்னைக்கு நீ சாக போறன்னு அழகா காமிச்சாரு. அதன் பிறகு நானு இயேசுவே என்ன மன்னிச்சதுன்னு சொல்லி என்ன ஒப்பு கொடுத்தேன். அது வரைக்கும் தெனாட்டா யோ இயேசுவேன்னு சொன்னேன். இப்ப ஆண்டவர் என்னோட இடைவெளி ஆரம்பிச்ச பிறகு நான் அடி ஆழத்திலிருந்து கதறேன், இயேசுவே என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, இப்ப 3 கொலை பண்ண போறேன், இன்னொரு வாட்டி பேசுங்கன்னு சொல்லி திரும்பவும் நானு பைபிளை திறந்தேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22 23 மூலமாக என்னோட பேசினார். அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம். ஏசாயா 30 22 23 இதெல்லாம் வாசி. யாராவது உன் சுரூபங்களையும் மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல தூக்கி எறிந்து விட்டு அதை சீப்போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு அவர் மழையையும்
நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் விளங்கும். அக்காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரம் உள்ள மேய்ச்ச ஸ்தலத்திலே மேயும். இந்த வார்த்தை தாங்க 2வது ஆண்டவர் பேசி என் வாழ்க்கையை மாற்றினது. கிளைமேக்ஸே தான். என் கண்ணு திறந்தது, 2 கண்ணு திறந்தது, ஆவிக்குரிய கண்ணு. விக்கிரக ஆராதனை தப்புன்றது தெரியாம ஓடி போய் ஒவ்வொரு கோயில் குளமா நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அது தவறு என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டி ஒரு ஆவிக்குரிய கண்ணை திறந்தாரு. 2வது நான் என்ன செய்யணும் கேட்கும்போது, இந்த விக்கிரகத்தெல்லாம் தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல தூக்கி எரிந்து விட்டு அதை சீப்போய் என்பாய் என்று சொல்லி 2வது கண்ணை திறந்தார். தீட்டுப்பட்ட வஸ்திரம்னா என்ன தெரியுமா? வஸ்திரம் என்ன? துணி. தீட்டுன்னா உங்களுக்கு தெரியும். தீட்டு துணிய வீரோட எடுத்து வச்சுப்பியா? மடிச்சு வைப்பியா? அருவருக்கக்கூடியதுன்னு பீச்சங்கையால தூக்கி போடுவா, இல்லைன்னா குச்சி எடுத்து போடுவா. ஏன்னா அருவருக்கக்கூடியது. அப்போ உண்மையான தெய்வத்தின் பார்வையில, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த மெய் தெய்வத்தின் பார்வையில இந்த விக்கிரகம் எல்லாம் தீட்டுப்பட்ட வஸ்திரத்துக்கு சமமா இருக்கிறது. அதை நீ என்ன செய்யற? நடுவுட்ல வச்சு அதுதான் பூஜை பண்ணிட்டு, இதுதான் என் தெய்வம், இதுதான் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு மடையா, உன் கண்ணை நான் திறந்திருக்கிறேன். அந்த தீட்டுப்பட்ட காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் பின்னாடி வரா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒன்ன மட்டும் இல்ல, உன் ஆடு மாடு போக கொண்டு ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். இவர்தாயா பேசுற தெய்வம் என்பதை அன்றைக்கு அறிந்து கொண்டேன். 93 வாழ்க்கை மாறியது. வாழ்க்கை மாறியது. புதிய ஆரம்பத்துக்குள்ள வந்தேன். புதிய சிஷ்டியாய் மாறினேன். அன்பாலே அதன் பிறகு என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி கொடுத்தாரு. கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்தாரு. உன் வாழ்க்கையில அள்ளி கொடுக்கணுமா? உன் வாழ்க்கை இந்த பாவ வழக்கத்தை விட்டுடு, பாவ வாழ்க்கை முறைகளை விட்டுடு, பாவ சுபாவத்தை விட்டுடு. உன் வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நாளைக்கு நம்ம மீண்டும் தொடருவோம், ஜெபிப்போம். நல்ல ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அஜாமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. Thank you Lord, thank you Father. கொஞ்ச நேரம் மாத்திரம் ஹalleluya. இயேசுவே